அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நேரத்தில் கூட நம்ம இந்த பெரியன் ஸ்டடியோட அடுத்த அந்த கண்டினியூஷன் நம்ம பண்ண போறோம். 2 வாரம் ஆயிடுச்சு. எல்லாரும் ஞாபகம் இருக்கா என்ன படிச்சோன்னு? இதுக்கு முன்னாடி நடந்துச்சு விஷயம். அப்போஸ்தலர்கள் டைட்டஸ்னு பவுல் அனுப்பி இந்த கிரேத்து கிரேத்து பட்டணத்துல அவங்க கைட் பண்ணிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நீங்க அவங்களுக்குள்ளவே நீங்க அவங்க எலெக்ட் பண்ணிட்டு அவங்களுக்குள்ள எலெக்ஷன் நடத்தி நீங்க வாங்க அப்படி சொல்றது. பேர் சபையில எப்படி அந்த பேஸ் பண்ணி அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படி அது நமக்கு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா அது ஒரு சார்ஜ் மாதிரி அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குதுனால இவங்க இந்த நம்ம கிளியரா ஆர்டைன் அப்படி சொல்லப்பட்டது. கெதஸ்தமி இப்படிப்பட்ட ஒரு கிரீக் வேர்டு அங்கே கொடுக்கப்பட்டது. பட் அது அவங்க அந்த அதிகாரம் தீத்துக்கு அங்கே கொடுக்கப்படல. பட் அவங்களுக்கு போய் அவங்களுக்கு வேணும் ஞானம் கொடுத்துட்டு அவங்களுக்குள்ளவே ஒருத்தர் அவங்களே செலக்ட் பண்ணிட்டு நீங்க வாங்க ஒரு ஒழுங்குக்குள்ள அவங்களுக்கு வர வச்சுட்டு அவங்களுக்கு தேவை இருக்கிற எல்லா சத்தையும் கொடுத்துட்டு நீங்க எலெக்ட் பண்ணிட்டு அவங்களுக்குள்ள செலக்ஷன் பண்ணதுக்கு அதுக்கு அவங்களுக்கு வேண்டியது எல்லாமே கொடுத்துட்டு நீங்க வாங்க அப்படிதான் சொல்லப்பட்டது. அதுதான் நிறைய பேர் தப்பா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம பார்த்தோம் இயேசு கிறிஸ்துக்கு நேரா பிதா கிட்டதான் அவங்க அபிஷேகம் பண்ணவர்கள். அவங்க மட்டும்தான் சீசர்கள் நேரா அதை அடைன் பண்ண முடிஞ்சிச்சு. பட் சீசர்களுக்கும் அந்த அதிகாரம் இல்ல, நேர யாருன்னு அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படி. அதனால இயேசு கிறிஸ்து நீங்க வாங்க பின்னாடி வாங்க அப்படி அவங்க நேரா சூஸ் பண்ணிருக்கிறாங்க அவங்க அப்போஸ்தலர்கள். ஆனா சிஷ்யர்கள் அவங்க கீழே வர நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ் அவங்க யாருமே அந்த ஆர்டைனுக்குள்ள நீங்க இந்த எக்லிஷாக்கு நீங்க எல்லரா இருங்க, இந்த எக்லிஷாக்கு நீங்க இருங்க அப்படி அந்த அதிகாரம் அவங்களுக்கு இல்ல. அவங்க எப்படி நடந்திருக்காங்க, கை தூக்கி உங்களுக்குள்ள நீங்க ஒருத்தண்ணி செலக்ட் பண்ணுக்குங்க, அவங்க அந்த பொறுப்பு அவங்க பாத்துக்கிற மாதிரி அப்படி பார்த்திருக்காங்க. அப்படி இருக்கிற அப்போஸ்தலர்கள் இங்க ஒரு சிஷ்யனுக்கு எப்படி அந்த அதிகாரம் கொடுக்க முடியும்? அவங்களுக்கே இல்லை. சோ அதனால தீத்துக்கு இங்க கிளியரா சொல்லப்பட்டது என்னன்னா அவங்க நீங்க போய் கிளியரா அவங்க தெளிவு கொடுத்துட்டு ஒரு ஒழுங்குக்குள்ள நீங்க கொண்டு நீங்க வாங்க அப்படின்னு சொல்றது. இதுவே பேர் சபையில தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. கெதஸ்தமி அப்படி சொல்லப்பட்ட அந்த அதிக வேர்டுக்கு மீனிங் அவங்க தப்பா புரிஞ்சுட்டு இப்போ ரோமன் கேத்தலிக்ஸ்ல பார்த்தா போப்பு தான் எங்க என்னென்ன யார் இருக்கணும், எந்த பாஸ்டரா இருக்கணும் அவங்கள சூஸ் பண்ணிட்டு இவங்க 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 அப்படி சொல்றது நம்ம பார்ப்போம். வேற இப்ப தெரியுதா? This text is the bulwark of this idea, but it appears rather a weak support when we notice the last clause, as I gave thee charge, in quotation, and reflect the apostle would surely not give Titus charge or instruction to do differently from what he, the apostle, did in this matter. The account of apostles' own procedure, rightly translated, is very explicit. And when they had elected them elders by a show of hands in every ecclesia, and had prayed the fasting they commended them to do to the Lord. Acts 14 verse 23. No doubt the apostles' advice and the advice of Titus, whom he specially commended to the brethren as a faithful minister of truth, would not only be desired, but to the brethren to sought by the brethren a very generally followed. Nevertheless, the apostle and all who followed in his steps sought to place the responsibility of God, placed it on the ecclesia, whose concern it should be to try the spirits, teachings and teachers, whether they be of God. 1 John chapter 4 verse 1. If any speak not according to this word, it is because there is no light in them. And from such turn away the apostle advisers. They are not to vote for such, nor in manner to accept them as teachers, elders, etc. In any event,
the concurrence of ecclesia would be necessary, whether expressed by a vote as stated or not. For suppose that Titus had appointed elders not congenial to the brethren, how long would peace have prevailed? How much pastoral or other service would such an elder, obnoxious to the sentiments of church, accomplish? Practically none. இந்த வாக்கியம் இந்த கருத்துக்கு மூல வாக்கியமாக உள்ளது. ஆனால் உன்னை விட்டு வந்தேனே என்ற கடைசி உட்பிரிவை நாம் பார்க்கும்போது இது மிக பலகீனமான ஆதாரமாக உள்ளதுடன் இந்த காரியத்தில் அப்போஸ்தலர்கள் தான் செய்ததற்கு வித்தியாசமாக தீத்து செய்யும்படியாக அவருக்கு அவர் நிச்சயமாக பொறுப்பையோ அல்லது கட்டளையோ கொடுத்திருக்க மாட்டார் என்பதை தான் அது பிரதிபலிப்பதா இருக்கிறது. சரியான மொழிபெயர்ப்பில் அப்போஸ்தலன் அந்த விஷயத்தில் எப்படி சொல்லப்பட்டனர் என்பது எப்படி செயல்பட்டனர் என்பது வெகு தெளிவாக இருக்கிறது. அந்தந்த சபைகளில் கரங்களை காட்டுவதன் மூலம் மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். ஃபர்ஸ்ட் நம்ம இதுல இந்த பேராகிராஃப்ல பார்த்துட்டு அடுத்த பேராகிராஃப்ல அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த பேராகிராஃப்ல என்ன கருத்து இங்க சொல்ல வராங்க அப்படிங்கிறத ஒருத்தர் ரசம். இந்த பேராகிராஃப்ல ஒரு வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவை பார்த்து சொல்லுவாரு, உன்னை விட்டு வந்தேனே, அந்தந்த சபைகள்ல நீ மூப்பரை ஏற்படுத்து அப்படின்னு அவருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிய கொடுத்த ஒரு வசனம். இத பார்க்கும்போது அப்போஸ்தலன் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க எல்லாரும் அப்படின்னா, தீத்து போயிட்டு ஒரு சபையிலையும் நீங்க மூப்பராருங்க, நீங்களா மூப்பராருங்க அப்படி சொல்லிட்டு அவருக்கு அந்த அத்தாரிட்டி கொடுத்த மாதிரி தெரியுது. ஆனா பின்னாடி வந்த வசனங்கள் அப்போஸ்தலர்கள் 14:23 நம்ம படிச்சோம்னா அதுல என்ன சொல்றாங்கன்னா, இவர் அந்த ஒரு தேர்தல், அந்த மூப்பர் தேர்வை நடத்தி வச்சிருக்கிறாரு. அப்ப அந்தந்த சபைகள்ல இருக்கிற ஒவ்வொரு அங்கங்களும் அந்த ஒரு ஜபத்திலையும் உபவாசத்திலையும் அந்த சரியான ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிற ஒரு விஷயம் அந்த ஒரு குறிப்பிட்ட சபைக்கு மேல விழுந்த ஒரு பொறுப்பாதான் இருக்கே தவிர, அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்து மேல அந்த ஒரு வேலையை வைக்கல. அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, அவங்களுக்கு அந்த ஒரு தேர்தல் நடத்துறதுக்கு அவர் ஒரு உதவி செஞ்சிருப்பாரு அங்க போய் அப்படின்றது. நான் என்ன சொல்றாருன்னா, விட்டு வந்தேனே, உன்னை விட்டு வந்தேனே அப்படிங்கிறப்ப அந்த மூப்பர் ஏற்படுத்தி வச்சுட்டு வா அப்படிங்கறதான் அங்க சொல்றாரு. அப்ப மூப்பரை சபையில கரங்களை உயர்த்தி அவங்களை ஏற்படுத்தி வச்சுட்டு வா அப்படிங்கிறத தவறா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இவரே போய் நீ மூப்பராரு அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி இல்லை, மூப்பரை அவங்க சபைக்குள்ளேயே அவங்களே சேர்த்துட்டு வைக்கிறதுக்காக அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் என்ன சொல்றாருன்னா, அந்தந்த சபைகளில் கரங்களை காட்டுவதன் மூலம் மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கு. அப்போ சபைதான் கரங்களை நீட்டி மூப்பர்களை ஏற்படுத்தணும். அதற்கு இவர் நின்று அவங்க செய்யறதுக்கு அவர் இது பண்ண அப்படின்னு தான் எனக்கு புரியுது. இவங்க சிஸ்டர் சொன்ன மாதிரிதான் அதுல பார்த்தோம்னா தீத்துக்கு அவர் கட்டளையாகவும் ஒரு பொறுப்பாகவும் அதுல அவர் கொடுக்கப்படல. ஆனா அங்க போயிட்டு அவங்க சபைக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க பாக்குறதுக்கோசரம் அவர் கொடுத்துருக்க மாதிரி இருக்கு. ஆனா அவங்க மூப்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது எப்படி தேர்ந்தெடுக்கிறதுனா, உபவாசித்து அவங்க ஜெபம் பண்ணிதான் அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்கள வழி நடத்துறதுக்காக தான் இந்த தீத்துவை அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அதேதான் முக்கியமான ஒண்ணு எதிர்பார்க்கப்படுது. முக்கியமான ஒரு பாயிண்ட் இதுல நான் எதிர்பார்க்கிறேன். இதுல சபையில முடிவு எடுத்தாலுமே எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லி
இங்க ஒரு பாயிண்ட் என்னன்னா அப்போஸ்தலர்கள் ஓன் ப்ரொசீஜர் அவங்க தனியா ஒரு ப்ரொசீஜர் கொடுக்கிற மாதிரி ஒரு தப்பா டிரான்ஸ்லேஷன் வந்து இங்க சொல்லப்படுறது. எக்ஸாக்ட்லி அவங்க கொடுத்திருக்க மாட்டாங்க. பட் ஆனா மற்ற சபைகள் எப்படி நினைக்கிறாங்கன்னா இவங்க அப்போஸ்தலர்கள் தான் இது ஒரு கட்டளை கொடுத்திருக்காங்க, சபைகள் எப்படி நினைக்கிறாங்கன்னா ஃபாலோ பண்ணலாம் அப்படியோட எண்ணமோட அவங்க வந்து அவங்க சூஸ் பண்றாங்க அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். நடந்திருக்கு அப்படின்னா, உன்னை விட்டு வந்தேனே அப்படிங்கிறப்ப இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தா கொடுத்துருக்காரு. பட் என்ன நினைச்சுக்கிறாங்க பெயர் சபைகள்ல, என்ன நினைச்சிட்டாங்கன்னா இவங்க போய் ஒருத்தர் இவங்க தான் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அத்தாரிட்டி அதிகாரம் கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு தான் என்ன பண்ணாங்க. போப் என்ன பண்ணுவாரு, அதையே ஃபாலோ பண்ணுவார். போப் என்ன பண்ணுவார், அப்போஸ்தலரோட உரிமையை எடுத்துட்டு யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு கீழே இருக்க டீக்கன்ஸ் யாராவது இருக்காங்க இல்லையா, அவங்கள இந்த ஊர்ல போய் இந்த இதை முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்களுடைய கண்ட்ரோல்ல வந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. பட் அப்படி இல்லை. அங்க தீத்துக்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு, கோ அண்ட் டீச் தம். சரிங்களா? ஸோ லெட் தெம் எலெக்ட். ரைட்டுங்களா? லெட் தெம் எலெக்ட் தேர் எல்டர்ஸ். கரெக்டுங்களா? தேர்ட் பர்சனா மீடியேட்டரா நீ இருந்து அதை பார்த்து சரியா இருக்காங்களா அப்படிங்கிறத மட்டும் இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு ஆலோசனை மட்டும் கொடு. யாரெல்லாம் ஆலோசனை கொடுக்கக்கூடாது. நீங்க இவரை தேர்ந்தெடுங்க அவரை தேர்ந்தெடுங்க அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்க எதுவும் இல்லை. சபையாரா பார்த்து யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ, ஏன்னா சபையார் என்ன பண்ணுவாங்க, எல்லாரையுமே க்ளோஸா ஃபாலோ பண்ணும். எப்போதுமே சபையார் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, எல்லாரையுமே க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்மளுக்கு கண்டுக்கல யாரும் அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. கரெக்டுங்களா? இப்போ ஜேசன் இப்படி இருக்காரு அப்படின்னா வெளியே வேணா சொல்லாம இருப்பாங்க. கரெக்டா? ஆனா என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எப்ப அவங்களுக்கு உரிமை அந்த ரைட்ஸ் வரும் அப்படின்னா, ஒரு நீதியின்படியாக ஒரு அபிஷியலா ஒரு எலெக்ஷன் இல்லை இந்த இது மாதிரி எல்லாருமே ஒத்து பேசக்கூடிய ஒரு சூழல் வரப்ப அவங்க நீதியை வெளிப்படுத்துவாங்க. அப்ப ஜேசன் சரியில்லை அப்படிங்கிறத அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்க காட்டிடுவாங்க. தனிப்பட்ட முறையில அப்படி காட்ட மாட்டாங்க. தனிப்பட்ட முறையில அன்பு நிமித்தமா என்ன பண்ணுவாங்க, சகிச்சுட்டு இருப்பாங்க. சரிங்களா? இப்படி ஒருத்தர் நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு அர்த்தம், பரத் இருக்காருன்னா அப்படித்தான். எல்லாரும் சப்ஜெக்ட் பேசுறப்பெல்லாம் கூட கேட்டுட்டோம். கார்த்திக் இருக்காரு, இவர் எம்சி பண்றாரு, ஆண்டனி இருக்காரு, ஒருத்தர் இண்டிவிஜுவலா இருப்பாங்க. எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாரும் சகிச்சுக்குவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அந்த நீதியான ஒரு கட்டம் வரும்போது தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்திடுவாங்க. புரிச்சுங்களா? அதை நாம என்ன பண்ணணும், சவுண்ட் மைண்ட்ல, ஞானமுள்ள மைண்ட்ல நாம கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கோமா, நாம இப்ப பண்றது நாம சரியா பண்றோமா அப்படிங்கறத என்ஷூர் பண்ணணும். அப்பப்ப என்ஷூர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்குதான் நம்ம பிசினஸ் மீட் இந்த மாதிரி எல்லாம் வைக்கிறப்போ, இந்த மாதிரி காரியங்கள்ல டிஸ்கஷன் பண்றப்போ பொதுவா இப்ப நான் பிரெயின் ஸ்டடி நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருப்பேன். சரிங்களா? இப்ப என்னுடைய இதுல பிரெயின் ஸ்டடி எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இது இப்படிதான் பண்ண நல்லதுதான், நல்லதா இருந்தாலும் சரிங்களா. ஆனா நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படிங்கிறப்ப நான் என்ன நினைச்சிட்டு இருப்பேன், இதுவே கரெக்டா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டே இருந்து போயிட்டா ஏதாவது ஒரு கட்டம் இந்த மாதிரி பொதுவான ஒரு கேள்விகளோ இப்ப நீங்க வந்துச்சு இல்லையா, அது மாதிரி வரப்போது வெளியாயிடும். புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ நம்ம அதை என்ஷூர் பண்ணிக்கணும். சவுண்ட் மைண்ட்ல பண்ணி நம்ம பேசுற சப்ஜெக்ட் கரெக்டா இருக்கா, அது எல்லாருக்கும் பிடிக்குதா, நாம நடத்துற முறைகள் கரெக்டா இருக்கா, எல்லாருக்கும் பிடிக்குதா, நாம எல்லாருக்கிட்டே பழகுற விதம் கரெக்டா இருக்கா, அது எல்லாருக்கும் பிடிக்குதா. சரிங்களா? நம்மளை பத்தி என்ன ரிமார்க் இருக்கு, தேர் மிரர்ஸ். நாம நம்மளை பத்தி கரெக்ட் பண்றதுக்கு நம்மளுடைய சகோதரர்கள் தான் மிரரா வச்சிருக்காரு. அதுதானே இது ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஐக்கியம் அப்படிங்கிற ஏற்பாடு எதுக்கு பண்ணியிருக்காரு கேட்கல. ஒருத்தர் தெரியும், எல்லாருக்கும் எல்லாருமே தெரியும். எனக்கு சின்ன குடும்பமா இருக்கும், இங்கேன்னு இல்லை, நீங்க வேற ஒரு 500 பேர் இருக்கிற இதுல போனாலும் ஒருத்தரை பத்தி ஒருத்தருக்கு தெரியும். பெங்களூர்ல போயிட்டா சரி, அங்க 500 பேர் இருப்பாங்க. அங்க 500 பேரை பத்தி ஒருத்தருக்கு நல்லா க்ளோஸாவே தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம். எல்லாரும் பழகிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் பேசுறப்ப பழகிறப்ப ஒரு நாள் தெரியலன்னா அடுத்த நாள் இன்னொன்று தெரிஞ்சிடும், அடுத்த நாள் தெரிஞ்சிடும், அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே வந்து ஒரு குடும்பமா இருக்கும். அப்போ நியாயமான காரியத்தை ஒரு முறையான காரியம் வரும்போது வெளிப்படுத்துவோம். சரிங்களா? ஸோ அப்ப நாம நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த சபைக்கு நல்லா தெரியும் யாரு இங்க இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத அவங்க அந்த எலெக்ஷன் போது கரெக்டா என்ன பண்ணுவாங்க, பிக் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? இது தீத்துக்கு தெரியுமா? தெரியாது. இவர் வெளியில இருந்து வந்திருக்காரு.
சரிங்களா? அப்போஸ்தலர்கள் தெரியுமா? தெரியாது. அவங்க சத்தியம் சொன்னாங்க, நல்ல சகோதரர்கள் ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? நல்ல சகோதரர் ஒரு சகோதரர் அப்படியே நிறைய கூட வந்திருக்கும். நல்ல சகோதரர் தான் இருந்தாலும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ற மாதிரி. ஒரு ஒரு வேலைக்கு ஒரு 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 டேலண்ட் இருக்கு. இந்த வேலையை செஞ்சா இவர் செஞ்சா நல்லா இருக்கும், இந்த வேலையை இவர் செஞ்சா நல்லா இருக்கும். இப்ப ஒரு இதாவே எடுத்துக்கிட்டா அக்கௌண்ட்ஸ் இவர் பார்த்தா, கார்த்தி பார்த்தா, இவர் பார்த்தா நல்லா இருக்கும் இல்லைங்களா? பரத் வந்து இதை பார்த்தா நல்லா இருக்கும், இவர் வந்து ஐடி இது பார்த்தா நல்லா இருக்கும், இவர் கம்ப்யூட்டர் தெரியும் அப்படின்னா அது ரிலேட்டடா சரிங்களா? தாளம் வச்சு அவங்க எல்லாம் முடியும். ஸோ அதனால தீத்துவுக்கு இதுல ஒரு பங்கு இல்லை. பங்கு என்ன அப்படின்னா போய் இந்த முறையில he leads the meeting, அவ்வளவுதான். he don't suggest. சரிங்களா? தீத்துவுக்கு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சஜஸ்ட் பண்ணி கட்டளையா போடல, எதுவும் கட்டளையா போடல. ஏன்னா அவங்க பாவம், அந்த எக்லிஷியா ஒரு சின்ன எக்லிஷியாவா இருக்கு, அவங்களுக்கு போய் என்ன பண்ணுங்க இதை ஆலோசனை கொடுத்து சொல்லி கொடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறது தான் அவங்க பண்ணியிருக்காங்க. என்ன பிரதர்? ஓகேங்களா? பரத் பிரதர், கொஸ்டின் டவுட்ஸ்? ஓகே. அப்போஸ்தலர் 14:23. 23. அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பரை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்களை விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். இது வந்து சரியான மொழிபெயர்ப்பு என்ன வருதுன்னா, அந்தந்த சபைகளில் கரங்களை காட்டுவதன் மூலம். இப்ப எப்படி நம்ம இங்க கூட கேட்கிறோம், கை தூக்குங்க அப்படிங்கிறோம் இல்லையா? அப்படி தூக்கி ஏற்படுத்துங்க, உபவாசித்து ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார். இதுல உபவாசமும் ஜெபமும் ஏன் இங்க உள்ளார வருது? அடுத்த கேள்வி. உபவாசமும் ஜெபமும் ஏன் இந்த ஒரு எலெக்ஷன்ல இருக்கணும்? சொல்லுங்க, எல்லாம் நீங்களே தான் சொல்லுங்க. உபவாசமும் ஜெபம் உபவாசம் தான் சப்ஜெக்ட். ஃபாஸ்டிங் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், சத்தியம் தான் அது. நம்ம அது பத்தி தெளிவு தெரிஞ்சுக்கணும் அப்படி. சரி, உபவாசம் எப்ப இருக்கும்? சரி, உபவாசம் எப்ப இருக்கும்? பிரதிஷா சிஸ்டர், நீங்க Yes, brother. When we have a deficiency on that particular topic, only we will do the meditation, brother. I mean, upavasa. To know about it. Okay. ஸோ ஜெபம் செய்யணும், மேக் சென்ஸ். ஆனா உபவாசம் ஏன் செய்யணும்? இதை முடிச்சுட்டு பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். பட் அது தெரியாம என்ன அவசரம்? உபவாசம்னா வந்து சாப்பிடாம இருக்கிறது, நம்ம வந்து லிட்டரலா பண்றது. அப்படி பண்ணும்போது நம்மளோட தாட்ஸ் எல்லாமே டவுன் ஆயிரும். ஸோ நம்மளோட தாட்ஸ், ஆக்ஷன் எல்லாமே அங்க டவுன் ஆகி தேவ சித்தம் நம்ம அது இன்னும் கொஞ்சம் டீப்பா போறதுக்கு ஒரு டூல் மாதிரி இருக்கும். பிசிக்கல் ஸ்ட்ரென்த் யூஸ்வலா வந்து ஃபாஸ்டிங் எதுக்கு ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஒரு காரியம் நடக்கும் அப்படின்னு நினைச்சுதான் வந்து நான் வந்து ஃபாஸ்டிங் இருக்கேன், நான் இப்படி வந்து கடவுள் கிட்ட வேண்டாம் இப்படி வந்து கிடைக்கும்னு தான் மற்றவங்களோட அது ஒரு அபிப்பிராயமா யூஸ்வலா நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். பட் வந்து நம்மளோட இது படி பார்த்தா அது வந்து தேவன் வந்து அப்படி வந்து சொல்லலை. உபவாசமா இருந்துதான் வந்து நீங்க வந்து சாப்பிடாம பட்டினியா இருந்தா வந்து எங்கிட்ட வந்து இது பண்ணணும்னு வந்து தேவன் வந்து ஒரு நாளும் நம்ம கிட்ட சொன்னதில்லை. அதுதானே என்னோட கருத்துக்கள். அப்படி ஜீசஸ் நமக்கு இயேசு கிறிஸ்து வந்து அவங்க ஞானஸ்தானம் எடுத்தோடனே ஒரு 40 நாள் உபவாசம் இருக்கிற மாதிரி நம்ம பாக்குறோம். சோ அங்க லிட்டராவே அவங்க உபவாசம் இருந்துச்சுன்னா எப்படி அது நமக்கு தெரியும். பேசிக் விஷயங்கள் வேதத்துல சொல்லப்படுறது, அவங்க என்னென்ன செய்யணும் அது தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு தக்க மாதிரி அவங்க வாழணும். அப்படிதான் அந்த சமயத்துல அவங்க பசியே தெரியாம அது
எல்லாம் போட்டுட்டு ரொம்ப இதா பண்ணுவாங்க. நம்ம சில டைம்ல வந்து இந்த சத்தியம் படிக்கிற டைம்ல ஆகட்டும், வேற ஊழியத்துல நம்ம பிரயாணமா இருக்கிற டைம்ல வந்து நமக்கு பசி தெரியாம வந்து நம்ம அந்த அந்த ஹாப்பினஸ் நமக்கு எப்படி தெரியும்னா, அது ஃபுல்ஃபில்மெண்டா இந்த ஞானம் நம்ம இந்த செஞ்சுட்டோம் தேவனுக்காக அப்படிதான் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு என்ன போட்டிருக்காருன்னா, உபவாசம் இப்ப சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி டயர்டா இருக்கும், தூக்கம் வரும், இந்த மாதிரி எல்லாம் ஒரு அசதி வரும், எல்லாம் பண்ணும். அதே நம்ம சாப்பிடாம ஒரு பாஸ்டிங் மாதிரி நம்ம படிக்கும்போது அதுல நிறைய தேவன் ஆவி கொடுப்பாங்க, நிறைய படிப்போம், புரிஞ்சுக்குவோம். நம்ம அதே நல்லா சாப்பிட்டுட்டோம் அப்படின்னம்னா ஒரு மாதிரி இதாயிடும் இல்லையா? அது கூட அது சொல்ற பிரதர் ஒரு இதுல சொல்றாரு. ஆமா, அது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா உள்ள புரிய அந்த மாதிரி கூட இருக்கும். ஆகாரத்தை நீங்க அதோட இம்பார்ட்டன்ஸா ஐயா வச்சுக்கிறீங்க. இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா 2 ஈக்குவலா வச்சிருப்போம். இல்லாட்டி சில டைம் வந்து மாம்சம் சாப்பிடணும், டைம் ஆயிடுச்சுன்னா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரையாரிட்டி மெயினா என்ன தெரியுதுன்னா பரிசுத்த ஆகாரம் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ப்ரையாரிட்டியா தெரியும். ஸோ அதை தான் ஜெனரலா ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லி நீங்க மாம்சத்துக்குரிய ஆகாரத்தை ப்ரையாரிட்டி வைக்காம பரிசுத்த ஆகாரத்தை நீங்க இது என்னோட கருத்து என்ன அப்படின்னா, கடவுள் வந்து யாரையும் நீங்க வந்து வாடி வதங்கி நீங்க இந்த வேலையை செய்யுங்கன்னு அவர் எதிர்பார்க்கறதே கிடையாது. அது ஒரு விஷயம். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் இந்த மாம்சம் வந்து புது சிருஷ்டிக்கு ஒரு வேலைக்காரனா இருக்கு, ஊழியக்காரனா இருக்கு. இப்ப நம்ம ஒரு விஷயத்த நம்ம யோசிக்கும் போது அதை ஒரு டிசைட் பண்ணணும்னு நம்ம நினைக்கும் போது நம்மளோட ஃபிளஷ்லி தாட்ஸ் வந்து ரைஸ் ஆயிரும். இப்போ ஒரு சகோதரனோ அவங்களுடைய மாம்ச பலவீனங்கள் வீக்னஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா தேவனுடைய சித்தம் வந்து வெளிப்படாது. அப்ப அந்த மாம்சம் புது சிந்தை இது ரெண்டுல ஒரு விஷயத்த நம்ம ஒடுக்கும் போது நம்ம தேவனுடைய சித்தத்தை செயல்படுத்துறதுக்கு அது உதவியா இருக்கு அப்படின்றது. Brother, may I, brother? நம்ம அந்த உபவாசம் எடுத்துக்கிறத விட ஃபிளஷ்லி நம்ம மாம்சத்தோடைய விஷயங்களை கொஞ்சம் கீழே ஒடுக்கும் போது புது சிந்தை வந்து ஸ்பிரிட் நமக்கு நல்லா என்ன சொல்றது, புது சிந்தை வந்து உற்சாகத்தோட அது தேவனுடைய சித்தத்தை செயல்படும். இப்ப இவங்க டயபெட்டிக் அப்படின்னா இவங்க உபவாசம் பண்ண முடியாது, ஏன்னா ஹெல்த் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா ரொட்டீன் லைஃப் அஃபெக்ட் ஆயிடும். அப்படி கிடையாது, உலக பிரகாரமா நம்ம செயல்படுற ஒரு விஷயங்களை நம்ம கொஞ்சம் குறைச்சிட்டு ஸ்பிரிச்சுவலா நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமா படிக்கும் போது அதிகமா சகோதர ஐக்கியத்தை பண்ணும்போது நம்ம டெசிஷன்ஸ் எடுக்கும் போது அது தேவனுக்கு பிரியமா இருக்கும். இங்க நம்ம லிட்டரலா உபவாசம் அப்படின்னு நினைச்சிட்டா தப்பா போகும். சேம் டைம் யோனா அங்க நினைவே பட்டணத்துக்கு போய் சொல்றப்போ அவங்க அந்த ராஜா கட்டளை கொடுப்பாங்க, எங்கன்னா நீங்க எல்லாரும் 3 நாள் உபவாசம் இருக்கணும், இன்க்ளூடிங் அனிமல்ஸ். அதுக்கு சாப்பிடாம இவங்க வேணும்னா ஓகே, அவங்களுக்கு அப்படி பார்த்தா கண்டிப்பா அது நம்ம லிட்டரலா நம்ம எடுக்க முடியாது அப்படிதான் நம்ம பார்க்கணும். உபவாசம் அப்படின்றது வந்துட்டு நான் என்ன இதை பாக்குறேன்னா கடவுளுக்கு முன்னாடி நம்மள தாழ்த்துறதா பாக்கணும். ஏன்னா வந்துட்டு நம்ம இப்ப 3 வேளையா ஆகாரம் நம்ம சாப்பிட்டுடுறோம்னா நம்மளால எதுவும் அந்த ஒரு ஃபீல் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஒரு வேளை சாப்பாடை ஒதுக்கி நம்ம அந்த டைமுக்கு வந்துட்டு நம்ம ஒரு பைபிள் படிக்கிறதோ இல்ல ஒரு ஒரு சப்ஜெக்ட் கேட்கறதோ அது மாதிரி அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணா அது வந்து உபவாசமா பாக்குறது. இப்ப நான் உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிடாம இருந்துட்டு மத்த காரியங்களுக்காக நம்ம டைம் செலவு பண்ணா அது வந்துட்டு உபவாசம் கிடையாது. உபவாசம்ன்றது வந்துட்டு நம்ம ஒரு நோக்கத்துல இருப்போம், அப்ப வந்துட்டு நம்மளோட கடவுள்கிட்ட வந்து நம்மளோட பிரேயர் போதா இல்லையான்ட்டு அந்த டைமிங்ஸ் வந்து அந்த சாப்பாடை ஒதுக்கிற டைம். இப்போ ஒரு 1/2 சாப்பிடறோம்னா இப்ப நம்ம தேவ பக்தியில நம்ம வந்து ஒரு பைபிள் வாசிக்கிறது வந்து ஒரு 1/2 இருக்குன்னா நம்ம இன்னும் 1 hour அந்த மாதிரி வந்துட்டு எடுத்துக்கும் பொழுது அதை வந்து நான் உபவாசமா அப்படின்னு சொல்லிடுறேன். இன்னொரு பாயிண்ட் கூட ஆட் பண்ண இப்போ நார்மலா இப்போ ஒரு வேலையை இப்போ வந்து நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு வேலையை பண்றதுக்கும் சாப்பிடாம இருந்து பண்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. சாப்பிடாம பண்ணும்போது அந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேஷனும் சரி பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் வந்து ரொம்ப ஆழமா உள்ள போகுமே தவிர மற்ற டைம்ல வந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது.
பட் நம்ம இந்த ஒரு விஷயத்துக்காக நான் பண்ண போறேன், தேவனுக்காக ஒரு விஷயம் நான் பண்ண போறேன், அது உபவாசம் இருந்து நான் பண்ண போறேன் அப்படின்னும் போது என்னோட ஈடுபாடும் சரி, எனக்கும் தேவனுக்குள்ள கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமா இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் நான் வந்து தெரிஞ்சுப்பேன், நிறைய ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதுதான். Brother, may I, brother? Brother, கேக்குதா brother? Pratish Pastor. Yes, brother. Brother, everyone said their opinion, brother. எனக்கு ஒரு question வந்துச்சு brother. இப்போ when Jesus with their disciples, Pharisees, Sadducees, they will be questioning. Your disciples will not do fasting. He will answer that not now, when person was not with them, then only they'll do the fasting அப்படி. Then how we can understand this one, brother? ஸோ இதை சொன்ன மாதிரி உபவாசம் அப்படிங்கிறது நிறைய வகையில எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. எல்லாமே எதை தான் அர்த்தப்படுதுன்னா நியரர் டு காட். சரிங்களா? ஃபாஸ்டிங் வந்து மேக்ஸ் அஸ் நியரர் டு காட். ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா நம்ம உடலை நாம வருத்திக்கிறோம். சரிங்களா? உடலை நாம வருத்திக்கிறோம். நமக்கு அத்தியாவசிய தேவை, நம்ம ஜீவிக்கிறதுக்கு என்ன தேவை? ஃபுட்டு. சரிங்களா? ஆனா புது சிருஷ்டியோட அத்தியாவசிய தேவை ஆவிக்குரிய ஃபுட்டு. கரெக்டுங்களா? இந்த விஷயத்துல நாம் ஆவிக்குரிய அந்த ஃபுட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். புரியுதுங்களா? ஸோ மாம்சத்துடைய ஃபுட்டு அப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சில டைம் சில ஸ்டூடெண்ட்ஸு சின்சியராக படிக்கிறப்ப பசி கூட எடுக்காது, மறந்துடுவாங்க. சாப்பிட்றதே என்ன பண்ணுவாங்க, மறந்துட்டு அந்த ஒரு சின்சியாரிட்டி எதில் காட்டுவாங்க? ஸ்டடீஸில் காட்டுவாங்க. அதுபோல் இந்த சின்சியாரிட்டி கூட ஒன்று. இன்னொன்று, நம்முடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது. நம்முடைய எமோஷன்ஸ் நம்மளை அறியாமலே இப்போ எப்படி நமக்கு பசிக்கும் இல்லையா? இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் எசென்ஷியல் ஃபீலிங். நம்மளுடைய இதில் அறியாமலே நமக்கு பசிக்கும். அந்த பசி வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? சாப்பிடணும். அதுபோல இந்த மாம்சத்துக்கு நம்மளை அறியாமலே சில குணலட்சணங்கள் நமக்கு வரும். கோபம், பொய் சொல்றது, டயர்ட்னஸ், இல்லைங்களா? இந்த மாதிரி என்ன இருக்கு, நிறைய வெரைட்டிஸ். நம்மளுடைய இந்த மாம்சத்தின் கிரியைகள் அதுல வந்து பாத்தீங்கன்னா பாதி இருக்கும் நம்மகிட்ட. சரிங்களா? இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்றதும் உபவாசம். நம்முடைய புரியுதுங்களா? எப்படி நம்ம சாப்பாடு நமக்கு ஒரு இருந்தாதான் ரன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி மாம்சம் இருக்கு இல்லையா? நம்ம மாம்ச குணம் இதெல்லாம் இருந்தாதான் ரன் ஆகும் உலகத்துல. போய் பேசாம இந்த உலகத்துல வாழ்றாங்களா? சுயநலம் இல்லாம எப்படி இருக்கிறாங்க? ஆனா அதெல்லாம் நாம வந்து உபவாசத்துல, அதாவது ஓய்வு நாள்ல உபவாசம் இருக்கிற காரியத்துல இதெல்லாம் அப்படிதான். ஸோ அது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு, உபவாசம் வந்து எதுக்காக இருப்பாங்க? நீங்க சொன்ன மாதிரி நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு, துயரம் இருக்கு அப்படிங்கிறப்ப கூட என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபர்ஸ்ட் அந்த இதை வந்து தேவைய அந்த ஒரு காரியத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அந்த சாப்பாடு விஷயத்த நான் இன்னைக்கு சாப்பிடாம கூட இருக்கேன் தேவனை அப்படின்னா, சாப்பாடுக்கு இந்த ஒரு சரீரத்துக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியம் அதை கூட நான் விட்டுறது தேவனை. சரிங்களா? சாப்பாடு எவ்வளவு முக்கியம். பசிக்கும் இல்லையா? நமக்கு 3 வேளை பசி வந்துருது இல்ல. நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம என்ன சாப்பிட்டு தானே போறோம். வாழ்க்கையில ட்ரெஸ் இருந்தாலும் சரி, வீடு இருந்தாலும் சரி, இல்லாட்டினாலும் சரி, எது இருந்தாலும் இல்லாட்டினாலும் சாப்பாடுங்கிறது ஒண்ணு ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னா எவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்லைங்களா? அதை கூட என்ன பண்றோம், அங்க விடுறோம். அப்போ உபவாசம் இது மாதிரி அது பெரிய லெசன், நிறைய லெசன். ஒவ்வொருத்தரும் இருந்த உபவாசத்தினுடைய காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது பெரிய பாடமாவே பார்க்கும். ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நிறைய வசனங்கள் உபவாசத்தை குறித்து பேசியிருக்கு. அது ஒரு காரியமும் அந்தந்த சுச்சுவேஷன்ல அவர் எதுக்காக இருந்தார், இந்த சுச்சுவேஷன்ல உபவாசம் எதுக்காக இருந்தார் இல்லைங்களா? ராஜாக்கள் எதுக்காக இருந்தாங்க, தீர்க்கதரிசிகள் எதுக்காக இருந்தாங்க, இது அதெல்லாம் பார்த்து பாயிண்ட்ல வரப்ப அது எல்லாம் கம்பினேஷனா பாக்குறப்ப அதுல மாம்சத்தினுடைய காரியங்கள் அநேகம் கட்டுப்படுத்துனது இருக்கும். அதை கட்டுப்படுத்துறதுனால என்ன ஆகும்னா தேவனோட நியர். சரிங்களா? சில பேருக்கு உடம்பு சரியில்லை, சுகர் இருக்கு, சாப்பிடாம இருக்க முடியாது, சுகர் லெவல் என்ன ஆயிடும்,
டவுன் ஆயிடும் அப்படிங்கிறது அது வந்து ஒரு அன்அவாய்டபிள். அப்ப அவங்க போய் இந்த உபவாசம் நான் இருக்கிறேன் அப்படின்னா அது ஃபூலிஷ், முட்டாள்தனம். கரெக்டுங்களா? ஸோ அப்ப என்ன எதிர்பார்க்கப்படுது இங்க? நீங்க சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டினாலும் என்ன எதிர்பார்க்கப்படுது? ஏன் சாப்பிடாம இருந்தாதான் நான் வந்து தேவனோட கிட்டக்க போவேன்னு சொல்ல முடியுமா? இல்ல. அப்ப நம்ம சாப்பிட்டாலும் சாப்பாடுனாலும் தேவனோட கிட்டக்க இருக்கிறதுங்கதான் இந்த உபவாசம் கூட சொல்லலாம். அது மாதிரி சகோதரர் சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்து அந்த பிரீச், இந்த சொல்றது காரியங்கள் இதெல்லாம் கூட அங்க உபவாசம் சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் அதுக்குள்ள பொருந்தி வரும். ஸோ நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே நியரர் டு காட் அப்படிங்கிற போறது தான் முக்கியமான ஒரு காரியம். சரியா? நியரர் டு காட் கோயிங். இந்த உபவாசம் ஃபாஸ்டிங் மேக்ஸ் நியரர் டு காட். பாருங்க, உலகத்துல கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ முஸ்லீம்ஸ் எல்லாம் கூட என்ன பண்றாங்க, அது ஒரு கொள்கையா ஃபாலோ பண்றாங்க இல்லைங்களா? அந்த 40 டேஸ்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, தண்ணி கூட எதுக்காக? அவங்க மைண்ட்ல என்ன இருக்கு? நான் கடவுளுக்காக நேர்த்து இருக்கேன், ஐ கமிட்டட் வித் காட். இது ஒரு கமிட்டட்னு கூட சொல்லலாம். ஐ கமிட்டட் வித் காட். புரியுதுங்களா? அதனால அந்த கமிட்மெண்ட்டுக்காக என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, தன்னுடைய எசென்ஷியல் திங்ஸை கூட அவங்க என்ன பண்றாங்க. இதுதான் ஃபாஸ்டிங். அப்ப நியரிங் டு காட், கமிட்டட் டு காட் என்ன, ஐ வாண்ட் டு கோ நியர் டு த காட். சரிங்களா? ஸோ இந்த ஒரு சபையுடைய இந்த ஒரு விஷயத்துல ஏன் உபவாசித்து ஜெபம் பண்ணி அப்படிங்கிற காரியம் வருதுன்னா, இட் இஸ் வெரி எசென்ஷியல். ரைட்டா? திஸ் இஸ் அ கமிட்மெண்ட். கரெக்ட்ல? ஒரு சபையினுடைய கமிட்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். உபவாசம்ங்கிறது கமிட்மெண்ட் தானே. அப்கோர்ஸ் உபவாசத்துல ஒரு ஓவரால் வியூ பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட். எதுக்காக கமிட் பண்றோம் அப்படிங்கிறது அவங்கவுங்க ரிலீஜியஸை பொறுத்து, அவங்கவுங்க மனநிலையை பொறுத்து அது மாறுது இல்லைங்களா? இப்போ ஒரு என் பையன் வந்து நல்லா படிச்சுட்டானா நான் உபவாசம் இருந்து மொட்டை அடிச்சுக்கிறேன் இல்லைங்களா? நான் உபவாசத்தோட வேளாங்கண்ணிக்கு போறேன், இல்லை சபரிமலைக்கு போறேன். எவ்ரி திங் கம்ஸ் அண்டர் த கமிட்மெண்ட். சரிங்களா? ஸோ உபவாசம் அதனால இங்க நம்ம பார்க்குறப்ப கூட திஸ் இஸ் அ கமிட்மெண்ட் டு காட், ஒரு சபையினுடைய தேவை. புரிஞ்சுங்களா? அதுதான் நம்ம இதுல பார்க்குறோம். அந்தந்த சபைகளில் கரங்களை காட்டுவதின் மூலமாக மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து. சரிங்களா? ரசல் பிரதர் சொல்றப்ப உபவாசித்து அப்படிங்கிற காரியத்துல அவர் அதிகம் பேசுற போது நீங்க வந்து உண்மையிலே இருந்தா கூட நல்லதுதான் அப்படின்னு கூட சொல்றாரு. அந்த ஒரு வார்த்தை கொடுக்குறாரு. நீங்க இதாவும் இருங்க, தேவையில்லை, விஷயம் வந்து இதுதான். அப்படி இருந்து எப்போதுமே நம்ம சாப்பிடாம இருக்க முடியுமா? அப்ப நான் எப்போதுமே சாப்பிட்றதுனால நான் கமிட்டட் காடு கிட்ட கமிட் பண்ணல அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? அப்ப எப்போதுமே நம்ம கமிட்டடா இருக்கணும். சம்டைம்ஸ் உங்களுக்கு தேவையா இருந்தா நீங்க உபவாசம் உண்மையிலே கூட இருந்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணி. ஜெபம்ங்கிறது அது ஒரு ப்ராமிஸ் இல்லைங்களா? தேவனுக்கு நான் உண்மையா இருக்கேன், இந்த ஒரு விஷயத்துல நான் உண்மையா நடந்துக்கிறேன், முகத்தாட்சியங்க நான் பாடல, நீதியா நடந்துக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் காட்டுறதெல்லாம் கூட என்னது ஜெபம். ஓகேங்களா? சோ கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார். பாருங்க என்னாச்சு, கர்த்தருக்கு அந்த செலக்டட கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறாங்க. நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும், நல்லவரா இருந்தாலும் கெட்டவரா இருந்தாலும் யாருக்கிட்ட தான் ஒப்புவிக்க, தான் அந்த அதிகாரம் இது பண்ணாரு, கர்த்தருக்கு ஒப்புவித்தாரு. அவர்களே ஒப்புவித்தாரு. சரிங்களா? சோ இப்ப டேஞ்சரஸ் யாருக்கு வருது? இப்ப கர்த்தருக்கு முன்னாடி போய் நிக்கணும் ஒருத்தர்னா எவ்வளவு பெரிய விஷயம். இந்த இடத்துல நிக்கிற எல்லாருமே முன்னாடி தான் நிக்கிறோம். சரிங்களா? ஒரு கமிட்டடா போய் கர்த்தருக்கு முன்னாடி இத்தனை பேருக்குடைய ரெப்ரசன்டேட்டிவா நிக்கிற போது தேவன் வந்து எவ்வளவு பாப்பாரு அவங்ககிட்ட, அந்த குவாலிஃபிகேஷன் கரெக்டா இருக்கும். பற்றி கொண்ட கர்த்தர் இங்கிலீஷ்ல தான் committed them to they believe they believe Lord in whom they believe. அறிந்து கொண்ட, தாங்கள் தெரிஞ்சு கொண்ட, அறிந்து கொண்ட, கத்துக்கிட்ட கர்த்தருக்கு. ஓகே, குட். ஸோ இந்த ஒரு பேராகிராஃப்ல இந்த வாக்கியம் இந்த கருத்துக்கு ஒரு மூல வாக்கியமா இருக்கு.
சரிங்களா? சொல்லுங்க சிஸ்டர். பரிசேயர்கள் சதுசேயர்கள் இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்கிறப்போ அது அவங்க வசனம் எடுக்க முடியாது. பட் அதுக்கப்புறம் அவங்க சிஷ்யர்கள் இருப்பாங்க மணவாளன் எடுப்பு அப்புறம் அப்படி சொல்லப்பட்டாரு. அது எப்படி புரிஞ்சு? அந்த வேர்ட்ஸ் என்ன வேர்ட்ஸ்? Brother, அந்த வசனம் என்ன வசனம் சிஸ்டர்? that will be in a Matthew, brother. Matthewல இருக்கும். அவங்க கிட்ட இல்ல பிரதர் இப்ப பைபிள். அந்த வசனத்தை திரும்ப சொல்லுங்க. Brother, ஓய்வு நாள் they will be going to the one of the like a field. They will eat the corn. So if they will ask that they will not be doing the fasting like that. The perseverance at the say they will ask, brother. One day they will get when the bride will not be with them. Then at that time they will do fasting like that. The answer will be given by the Jesus, brother. இன்னொன்னு வேற இருக்கு. என்ன சொல்றேன்னா, அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வெளியே போனார். அவருடைய சீஷர்கள் பசியாய் இருந்து கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினர். எப்போ? ஓய்வு நாள். ஓய்வு நாள் என்ன பண்ணோம்? பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததே உங்களுடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். அதற்கு அப்ப தாவீதும் அவனோடு இருந்த அதற்கு அவர் தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாய் இருந்த போது செய்ததை வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொரு தகாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்களே. அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றமில்லாது இருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? அதுதான் அவங்க சொல்றாங்க. இதான் கேக்குறீங்களா வேற கேக்குறீங்களா? Brother, I'm searching 2 minutes, brother. நீ continue பண்ணுங்க brother. I'll be messaging. Find out and let send in groups. Okay, let us pass to next one. ஓகே, அந்த பேராகிராஃப் இப்போ ஓகே. அடுத்தது அதுல ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா? இருக்காது. இது சண்டே. சண்டே வந்து நமக்கு இந்தியா ஓய்வு நாள் என்ற வாரத்துல ஒரு நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறதா இல்ல ரேண்டம்? நமக்கு வந்து தேர்ட் கிளாஸ்க்கு 1874 சரிங்களா? 1874 ஓய்வு நாள் தான். சரியா இருந்த சரிங்களா? டான் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு as a private student நியூ கிரியேச்சர் அவங்களுக்கு வந்து என்டையர்லி இயர் நம்ம வந்து ஓய்வு நாள்ல தான் இருக்கோம். பட் அந்த ஓய்வு நாளுடைய ஹிஸ்டரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இஸ்ரேல்ல இருந்து ஆரம்பிச்சிச்சு சப்பாத். அந்த இஸ்ரேலுடைய சப்பாத் வந்து என்னைக்கு அப்படின்னா 7th டே. சரி, அதை வச்சுதான் ஒரு சபையே ஃபார்ம் ஆச்சு, டினாமினேஷனே ஃபார்ம் ஆச்சு. அந்த 7th டே அப்படிங்கிறது எந்த நாள்? சாட்டர்டே. சரிங்களா? 7th டே முடிஞ்சோன்னா 8th டே தான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் அ வீக் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் டே அது வாட் இஸ் ஃபர்ஸ்ட் டே, அந்த வாரத்தினுடைய முதல் நாள், வாரம் சண்டே. சரிங்களா? இப்ப நாளடைவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களை வந்து சாட்டர்டே வந்து கண்டிப்பா அவங்க இன்னை வரைக்கும் சாட்டர்டே வந்து ஓய்வு நாள் அனுசரிப்பாங்க இன்னை வரைக்கும். ரோமன்ஸ் பீரியட்ல என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு சண்டே தான் ஓய்வு நாள். ரோமன்ஸ் அவங்களுடைய ஹேபிட் வந்து எப்படின்னா சண்டே வந்து லீவ் கொடுப்பாங்க. இப்போ எப்படி முஸ்லீம்ஸ் வந்து ஃப்ரைடே கொடுக்குறாங்க. முஸ்லீம்ஸுக்கு வந்து நாள் ஓய்வு நாள். துபாயில போயிட்டா
ஃப்ரைடே. எங்க அனு சிஸ்டர் இன்னைக்கு டியூட்டில இருப்பாங்க. ஃப்ரைடே தான் வரும். கரெக்டா? அது மாதிரி ஒவ்வொரு கல்ச்சருக்கு கல்ச்சர் என்ன இருக்கு, ஊருக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இந்தியாவில் கூட பார்த்தா ஃப்ரைடே தான் இது பண்ணியிருக்காங்க. ஹிந்துவிசம்ல கூட புதன்கிழமை சொல்லுவாங்க, இல்லாட்டி ஃப்ரைடே கூட சொல்லுவாங்க ஹிந்துஸ் இது கூட. அப்போ அந்த இஸ்ரேல் தேசத்தை யாரு போய் கேப்சர் பண்ணிட்டா? ரோம் கவர்மெண்ட் கேட்ச் பண்ணிடுச்சு. இப்ப இஸ்ரேல் எப்படி ஒரு தேசமா மாறிடுச்சு அப்படின்னா அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ரோம் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? ஆனா இந்த ரோம் என்ன பண்ணல அப்படின்னா அவங்களுடைய ரிலீஜியஸ் இதுல வந்து அவங்களோட ரோம் வந்து கொஞ்சம் ரிலீஜியஸ் கவர்மெண்ட் தான். அப்ப இருந்து அவங்க ஹீதன்ஸா இருந்தாலும் அவங்க எப்படி இருந்திருக்காங்கன்னா கொஞ்சம் கடவுள் பக்தி எல்லாம் இருந்திருக்காங்க. புரியுதுங்களா? புரியுதா? அப்போ அந்த சாட்டர்டே அவங்க இஸ்ரேல் ஜனங்க கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, அனுசரிப்பாங்க. சரிங்களா? சண்டே வந்து ரோமுக்கு லீவுனால அதையும் என்ன ஆயிடும், அனுசரிப்பாங்க. இப்ப அப்போஸ்தலர்கள் டபுள் படி 2 நாள் லீவ். அதனாலதான் இப்ப யூரோப்ல ஃபுல்லா வந்து சாட்டர்டே சண்டே எல்லாருக்குமே ஹாலிடே கொடுத்துறாங்க. கிறிஸ்டியன் கண்ட்ரிஸ் எல்லாமே என்ன இருக்கும், சாட்டர்டேவும் சண்டேவும் போத் ஆர் ஹாலிடேஸ் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ஏன்னா ரோமன் கல்ச்சர் வந்து என்ன ஆயிடுச்சு, ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ரோம் கவர்மெண்ட் தான் ஃபுல்லா பிடிச்சது. பிரிட்டிஷ் யாருடைய அண்டர்ல இருக்காங்க, ரோம் கண்ட்ரோல். பிரிட்டிஷ் பிடிச்ச இடம்லாம் எப்படி இருக்கும், சண்டே ஹாலிடேவா இருக்கு. கரெக்டுங்களா? சண்டே ஹாலிடே. இந்த 7th டேன்னு ஒரு இது வந்துருச்சு இல்லையா? இந்த 7th டே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 7th டே நல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு வேர்ல்டு ஃபுல்லா. இப்போ ஆஸ்திரேலியா, இந்த சைடு சாலமன் ஐலண்ட்ஸ், நியூசிலாண்ட்லாம் போயிட்டு அங்கே 7th டே டினாமினேஷன் ரொம்ப ஜாஸ்தி, மேஜர். சாட்டர்டேவும் லீவ் விட்டுருவாங்க, சண்டேவும் லீவ் விட்டுருவாங்க. யூரோப்லயும் அப்படிதான் 7th டே இருக்கு. அப்ப இஸ்ரேலோட கல்ச்சர் பைபிள்ல இருக்கிறதையும் ஃபாலோ பண்ணுவாங்க. ரோமனுடைய கல்ச்சரும் என்ன ஆச்சு, பைபிளுக்குள்ள அவங்களும் கிறிஸ்டியனா மாறிட்டதுனால ஃபாலோ பண்ணுவாங்க. நல்ல சாட்டர்டே சண்டே அப்படின்னு வச்சு. சரிங்களா? நமக்கு பிசிக்கலி நம்ம வேலைக்கு இதுக்கெல்லாம் வந்து சாட்டர்டே, நீங்களாம் அதை என்ஜாய் பண்றீங்க, நாங்களாம் பண்றது இல்லை இல்லையா? இவரும் பண்றது இல்லை. ஆனா உண்மையிலேயே பைபிள் சொல்லிட்டு டோட்டலாவே 1874 இருந்து ஓய்வு நாள் தான். இன்னும் இன்ஃபேக்ட் இன்னும் பாத்தீங்கன்னா ரோமன் கேத்தலிக் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, டாமினன்ட் கண்ட்ரிஸ், அங்க சாட்டர்டே லீவ் கிடையாது, சண்டே தான். சரிங்களா? அவங்களோட சண்டே விட மாட்டாங்க. எங்க வந்து அதர் 7th டே இந்த மாதிரி சர்ச்சஸ் இருந்துச்சோ, மெத்தடிஸ்ட் இவங்களாம் கூட அதை ஃபாலோ பண்ணிருக்காங்க போல. ஸோ அவங்கள மாதிரி இருந்தவங்க மேஜரா இருக்கிறப்போ ஆங்கிலிகன்ஸ் இவங்களா இருந்தவங்களாம் சாட்டர்டே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. மார்க்கு 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசம் பண்ணி வந்தார்கள். அவர்கள் அவரிடத்தில் வந்து, யோவானுடைய சீஷரும் பரிசேயனுடைய சீஷரும் உபவாசிக்கிறார்களே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் உபவாசிப்பார்களா? மணவாளன் தங்களுடனே இருக்கும் வரைக்கும் உபவாசிக்க மாட்டார்களே. மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களில் உபவாசிப்பார்கள். எஸ் சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். இதுதான் வேர்ஸ். இங்க வந்து என்ன வருது அப்படின்னா, பாரிசிஸ் சதுசேயர்கள், யோவானுடைய சீஷர், இவங்கெல்லாம் என்ன பண்ண, யோவானுடைய சீஷர் எப்படி இருந்தாங்க, பாரிசிஸ் சதுசிலேருந்து அதே தான் ஃபாலோ பண்ணிட்டாங்க. அவங்களோட ஒரு இது என்ன அப்படின்னா, மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு திருந்துதல் இல்லைங்களா? இந்த ஞானஸ்தானம் தான் யோவான் கொடுத்தாரு, ரிப்பண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எதுக்காக ரிப்பண்டன்ஸ் அவர் பண்ணாங்க அப்படின்னா, எதுக்காக பண்ணாங்க, எதுக்காக ரிப்பண்டன்ஸ் பண்ணாங்க? ஆயத்தப்படுறது. ஆதாம்ல இருந்து வந்ததுக்காக பண்ணல. சரிங்களா? ஆதாம்ல இருந்து மீட்டுக் கொள்ளத்தக்கதான அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காகவும் ஞானஸ்தானம் பண்ணல. அவங்க அன்னன்னைக்கு செய்யறாங்க பாத்தீங்களா தப்பு, அந்தந்த வாழ்க்கையில அவங்க செய்த தப்புகளுக்காக அதுல இருந்து நான் திருந்திட்டேன், புரியுதுங்களா? அதுக்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்க. அது இப்ப பேர் கிறிஸ்தவர்கள் கூட என்னதான் பண்றாங்க, எல்லா கிறிஸ்தவ மண்டலமே எதுக்குதான் ஞானஸ்தானம் எடுக்குது, பலி செலுத்துறது. எதுக்காக தான் வந்து பரிசேர் பலி செலுத்தி காட்டுவாங்க, இவங்க ஞானஸ்தானம் செலுத்தி காட்டுறாங்க. யாரு? அப்ப எதுக்காக பேர் கிறிஸ்தவர்கள் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க? அவங்களாம் கொடுக்குற ஞானஸ்தானம் என்ன?
அதான் அது ஒவ்வொரு கல்ச்சர் ஒவ்வொரு இதுக்கும் மாறுது, ஒவ்வொரு இதுக்கும் மாறும். ஒவ்வொருத்தருக்கு அப்படியே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சபையில அங்கமாகணும் அப்படின்னா இவங்க என்ன மாறி புரிஞ்சுவாங்கன்னா, அந்த பரலோக சபையில அங்கமாகணும்னா ஒருத்தர் ஞானஸ்நானம் எடுக்கணும். சரிங்களா? அது வந்து பைபிள் சொல்லுது. இவங்களுடைய சபை தான் பரலோகத்துக்கு போகணும்னு ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்காங்க. எகோ விட்னஸ் கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்க சபையில இருக்கவங்க மட்டும்தான் பரலோகம் போவாங்க. இல்லைங்களா? ரோமன் கத்தோலிக்ல எடுத்துட்டு நாங்க தான் தாய் சபை, நாங்க மட்டும் தான் பரலோகம். செவன்த்ல எடுத்துட்டு நாங்க தான் உபவாசம் அந்த நியாயப்பிரமாணத்தெல்லாம் சரியா நாங்க தான் ஃபாலோ பண்றோம், நாங்க தான் பரலோகத்துக்கு போவோம். இது மாதிரி ஒருத்தர் 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 என்ன பண்றாங்க, அவங்க சபையில அங்கமாகணும் அப்படின்னா அதை மாத்திக்கிட்டாங்க. அப்படியே ஞானஸ்தானம் எடுத்தாதான் சபையில அங்கமாகும். சரிங்களா? புரிஞ்சுதா? இதுதான் ஞானஸ்தானம். இது பைபிள் ஸ்டூடெண்ட்ல கூட நம்ம கூட பண்றோம். என்ன பண்றோம்? எப்படி பண்றோம்? நம்ம வந்து அதுதான் பண்றோமா? நாம ஞானஸ்தானம் எடுக்கிறதோட முறை என்ன? நம்ம உண்மையிலே நம்ம கூட என்ன பண்றோம், ஞானஸ்தானம் எடுத்தாதான் சபைக்குள்ள வரும், ஞானஸ்தானம் எடுத்தாதான் சபைக்குள்ள விடுறோம். கரெக்டுங்களா? அது வேணா சபைக்குள்ள அதிகமான முக்கால்வாசி அப்படித்தான் நடக்குது, சில இதுல நடக்கிறதுல விட்டுருக்கு. என்ன நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். கரெக்ட், நீ சொல்றதுல வருது கரெக்ட். ஏன் நம்ம வந்து அது மாதிரி ஏன் விடுறது இல்லை உள்ளார ஞானஸ்தானம் எடுக்காம? நம்மளும் அப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்களும் தானே பண்றீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? அது இஸ்ரேல் இருக்கிறது. அவங்க வந்து 30 வயசுல ஆசாரிய மூல ஆலயம் பணிகள் செய்யணும்னா அவங்களுக்கு 30 வயசு. கரெக்ட். கரெக்ட், யோசிக்கிறது தான் அது. நீங்க சொல்லுங்க. சபைக்கு நம்ம கூடி வரோம் அப்படின்னா நன்மைக்கு ஏதுவா இருக்கும். ஒருத்தர் வந்து சத்தியங்கள் அடிப்படையெல்லாம் தெரியல, நம்ம அவங்கள வந்து எதுவுமே கேட்கல, வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பின்னோக்கி இடறதுக்கு காரணமா தன் நன்மை செய்யறதுக்கு பதிலா தீமை செய்யற மாதிரி ஆயிடும். அந்த ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் நம்ம சத்தியங்கள் அறியாத ஒருத்தவங்களுக்கு நம்ம சபை கூட்டுறது நல்ல பாயிண்ட். முழுமையா வந்து நான் வந்து எல்லாம் அதுக்கப்புறம் நம்ம அந்த சத்தியத்தின் வழியில நம்ம போடுறதுக்கான ஒரு முதல் ஸ்டெப்ஸ் கூட சொல்லுவாங்க. முதல் படி அதுதான் அடிப்படை அப்படின்னு ஞானஸ்தானம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி. எல்லாருடன் நோக்கம் இயேசு கிறிஸ்தியோட சிந்தனைக்கு நம்ம அந்த ஒற்றுமை ஒன்னஸ்க்காக அவங்க வந்து சத்தியம் கேட்டுட்டு அவங்களுக்குள்ள அந்த ஜெனிப்பிக்கப்படுறது வந்தவாட்டி ஞானஸ்தானம் கொடுத்து மற்ற சபைகள். அதே மாதிரி இன்னொரு விஷயம், தலைக்கு சரீரம் வந்து அப்படின்னா சபையை சேர்க்கிறாங்க. நம்ம வந்து அப்புறம் தான் சேர்க்கிறோம். அப்ப அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்க வந்து அடிப்படை சத்தியங்களை கொடுத்துட்டுதான் நம்ம வந்து செய்யறோம். கொடுக்காம நம்ம வந்து அடிப்படை சத்தியங்களை கொடுத்துட்டுதான் நம்ம வந்து செய்யறோம். ஒருத்தர் தெரியல, நீங்களும் இப்போ ஒரு சகோதரி கூட வந்தாங்க உங்க ரிலேட்டிவ், அப்ப தெரியல நீங்களும் இப்போ ஒரு சகோதரி, ஆனா அவங்களால நிக்க முடிஞ்சா அப்ப முறை என்னன்னா ஒரு அடிப்படை ஏற்று நம்மளோட பழைய மாம்சத்தை வந்து அந்த போது அது கம்ப்ளீட்டா வந்து அந்த பழைய மாம்சம் போகும்போது அது கம்ப்ளீட்டா வந்து வந்து அது எப்படி தலைக்கு வந்து சரீரம் தலைக்கு சரீரம் எப்படி சரீரத்துக்கு வந்து நம்ம வந்து ஈடுபடுற மீன்ஸ் அதுல சேரணும்னா அட்லீஸ்ட் ஞானஸ்தானம் எடுத்து இந்த ஓட்டத்தாவடி குடிச்சா மட்டும்தான் all are valid points. எல்லாமே valid points தான்.
இல்லைங்களா? நம்ம நம்ம அதுல வந்து இன்னும் ஷார்ப்பா நம்ம ஃபர்ஸ்ட் கிளியரா இருக்கும். ஞானஸ்தானத்துக்கு நம்ம ஏன் எடுக்கிறோம், ரொம்ப சவுண்ட் மைண்ட்ல கூட இருக்கும். இதுக்கு முன்னாடி சிஸ்டர் கேட்டாங்களே இந்த உபவாசம். உபவாசம்ங்கிறது சிஸ்டர் பிரதிஷா அது வந்து செல்ஃப் டினையல் அப்படிங்கிறாங்க. சுயத்தை வெறுத்தல் தான் உபவாசம். அவங்களுக்குன்னு ஒரு காலம் வரும், அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு ஓடுவாங்க. அப்படிங்கிறது தான் ஜீசஸ் வந்து அங்க பேசுறது, செல்ஃப் டினையல். ஸோ ஃபாஸ்டிங்னா நீங்க ஆமா ஆமா மனவாளன் கூட இருக்காரு, அவங்க வந்து ஒடுக்குவோம், செல்ஃப் டினையலுக்குள்ள வருவாங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அதுதான் ஃபாஸ்டிங். அப்புறமா ஒரு அது வால்யூம்ல ஒரு பாயிண்ட் நாங்க படிச்சு போனோம். ஃபாஸ்டிங் வந்து நீங்க கட்டாயத்துல பண்றது இல்ல, ஒரு கட்டாயம் ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணது இல்ல. ஜெயகர் பிரதர் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாரு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கே தெரியாம பசியே வராது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே தெரியாம பசியே வராது. நீங்க ஒரு விஷயத்துல ஆர்வமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு மற்றது எல்லாமே எதுவுமே தெரியாது, அந்த விஷயம் மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு. சோ அதுதான் இந்த ஃபாஸ்டிங்க்கு அர்த்தம். நீங்க இப்ப பைபிள் இல்லாத சத்தியத்தை படிக்கிறீங்கன்னா நீங்க இப்ப பைபிள் மட்டும் தான் ஒரு மெயின் மோட்டிவா தெரியும். நீங்க மத்ததெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாஸ்டிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த சாப்பாடு சாப்பிட்டா வரும், பசி வரும். ஆனா அது என்னன்னா நீங்க அந்த ட்ரூத்ல அவ்வளோ உள்ள போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்றது எதுவுமே தெரியாது உங்களுக்கு, சாப்பாடு ஒரு பொருட்டாவே தெரியாது. அதுதான் ட்ரூ ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு ஃபாஸ்டிங் தான் முக்கியமான ஒரு இல்ல. அப்பதான் ரொம்ப அப்பதான் பசி. சரி, ஃபாஸ்டிங் இஸ் நத்திங் பட் ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் அப்படிங்கிற அந்த வசனத்துக்குள்ளதான் ஃபாஸ்டிங் இருக்கு. தன்னைத்தான் வெறுத்து ஃபர்ஸ்ட் எடுத்தோம் உபவாசம் தான். சரிங்களா? இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்க, எப்போதுமே ஞாபகம் வச்சுக்க. ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டாலே என்னதான், தன்னைத்தான் வெறுப்பு, செல்ஃப் டினையல். சரிங்களா? அப்பதான் தன் சிலுவையை எடுக்க முடியும், ஆண்டவர்கிட்ட போக முடியும், என்னை பின்பற்றி வர கடவன், நியரர் டு காட். நம்ம என்ன பார்த்தோம், ஃபாஸ்டிங் இஸ் அ கமிட்மெண்ட். கரெக்டுங்களா? ஃபாஸ்டிங் இஸ் அ கமிட்மெண்ட். அந்த ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட்டே நம்மளுக்கு என்னதான், நம்மை நாமே வெறுக்கிறது. அது நம்மை நாமே வெறுக்கிறது. நம்மை நாமே வெறுக்கிறது ஒரு கட்டாயத்தினால ஒருவன் என்னை பின்பற்ற, அதுக்கு முன்னாடி வேணா வசனத்தை எடுத்துக்கலாம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து, அந்த வசனம் தான் ஃபாஸ்டிங். ஞாபகம் வச்சுக்கணும். என்ன வசனம் வேணா படிங்க, அதை எடுத்து. அது என்ன வசனம், எல்லாரும் அந்த வசனத்தோட நம்பர் கூட ஞாபகம் வச்சு, அந்த வசனத்தை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமேல் ஃபாஸ்டிங் அப்படின்னால அந்த வசனம் தான் ஞாபகம். லூக்கா 14:26. லூக்கா 14:26 எப்போது ஞாபகம் வச்சு அப்படி இல்ல சாரி இல்ல, அது தன் தன்னைத்தான் அப்பொழுது இயேசு தம் சீடரை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை Matthew 16:24. சரிங்களா சிஸ்டர் பிரதிஷா சிஸ்டர்? சிஸ்டர் கேக்குதுங்களா? சிஸ்டர் ஜாயின். Okay. So, Jason, any points?
ஸோ அந்த ஒரு பிரதர் ரசல் அதான் சொல்றாரு, நீங்க இத விருப்பம் வைத்துதான் செய்யணும். ஏன்னா விருப்பம் இல்லாம ஒரு கட்டாயத்தை செஞ்சீங்கன்னா அதுலயே கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. பசி எடுக்கும், பைபிளும் ஹாஃப் மைண்ட்ல தான் படிப்பீங்க. ஸோ என்ன சொல்றேன்னா, விருப்பம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு கட்டாயம் இல்லாம பண்றீங்கன்னா நீங்க பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க சாப்பிட்டுக்கிட்டே படிங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு அந்த விஷயத்து மேல அவ்வளவு ஆசையா இருந்துச்சுன்னா நீங்க உள்ள உளுந்து உங்களுக்கு அது மற்றதை பத்தி ஆசையை வரக்கூடாது. இது வந்து லிட்டரலா எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்ப நாங்க ஒர்க் பண்றது மெடிக்கல், இது நிறைய பேர் ஃபாஸ்டிங் அப்படின்னு வருவாங்க. அப்ப அவங்க சொல்றது என்னன்னா, நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருக்கணும், அது எல்லா ரிலீஜன், ஹிந்துஸா இருக்கட்டும் முஸ்லிம்ஸா இருக்கட்டும், நாங்க வந்து டெடிகேட்டடா நாங்க பண்ணதுனால பசின்ற ஒரு நினைப்பே அந்த டைம்ல வர்றதில்ல. அதாவது இது வந்து ஸ்பிரிச்சுவலா சொல்லல, லிட்ரலா ஜனங்க மத்தியிலே அவங்க உபவாசம் ஃபாஸ்டிங் இருக்கும்போது அவங்க அது கமிட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த பசியே வர்றதில்லை. அது அந்த நாள் மட்டும் ஸ்பெஷலா எங்களுக்கு சாப்பிடணும் அப்படின்னு தோன்றதே இல்லை. நல்ல காரியம் நீங்க டிஸ்கஸ் பண்றது. நல்லா. எஸ். பட் விஷயங்கள் நம்ம பார்த்த விஷயங்கள் நிறைய. இது அதாவது அந்த ஒரு வசனம் தான், அதுக்குள்ள இருக்கு இவ்வளவு விஷயம். உபவாசம் பார்த்துட்டோம் இல்லைங்களா, ஒப்பு கொடுக்கறதுனா என்னன்னு பார்த்தோம். பட் எல்லாருக்கும் இதுல ஒரு கிளாரிட்டி வரணுங்கிறது இவ்வளவு தூரம் பேசுறதுனால தான் இந்த கிளாரிட்டி நமக்கு வருது இல்லைங்களா. ஓய்வு நாள் பத்தி பார்த்திருக்கோம். ஸோ இனிமேல் இதை பத்தி நம்ம பேசுறப்ப சொன்னே புரிஞ்சிடும். இனிமேல் நம்ம ஃபாஸ்டிங்னு பேசினாலே எது ஞாபகம் வந்துடும்? அவ்வளோ செல்ஃப் டினையல், அவ்வளவுதான். ஃபாஸ்டிங்கே அப்படிதான் புரிஞ்சுக்கும். செல்ஃப் டினையலுக்குள்ள எல்லாமே வந்துருது இல்லைங்களா. நம்முடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றது இல்லைங்களா, நம்முடைய பசியை கண்ட்ரோல் பண்றது, நம்முடைய எல்லாமே கண்ட்ரோல் இல்லைங்களா, நம்முடைய அறியாமல் நமக்குள்ள நடக்கிற கோபம், பொய், இது அது மாதிரியான அநேக மாம்சத்தின் கிரியைகளை கண்ட்ரோல் பண்றது, இது எல்லாமே இந்த தன்னைத்தான் இருத்தல் செல்ஃப் டினையலுக்குள்ள வந்துடும். அதான் ஜீசஸ் வந்து அங்க பேசுறோம். ஞானஸ்தானம் நீங்க கன்க்ளூஷன் கொடுக்கலாம், அவங்களும் கொடுக்குறாங்க. எஸ், ஞானஸ்தானம் அது ஒரு பாயிண்ட் பார்த்துட்டு இருக்கோம். கரெக்ட். அந்த ஞானஸ்தானம் அப்ப அவங்க வந்து ஞானஸ்தானம் கொடுக்கறது வந்து அவங்க சபையில அங்கமாகிறது. சரிங்களா, அது வந்து ஒரு ரூலாவே வச்சுட்டாங்க. ரோமன் கேத்தலிக் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு ரூலாவே வச்சுட்டாங்க. அதனால எல்லாருமே அது தாய் மகள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அது என்னத்துக்குன்னு தெரியாது, இது ஒரு ஃபார்மாலிட்டி, இதை பண்ணிதான் ஆகும். கரெக்டுங்களா. ஸோ அந்த மாதிரி இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் கூட நிறைய ஃபார்மாலிட்டி பண்ணியிருக்காங்க. இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய சடங்குகள், பலி செலுத்துறது கட்டாயமா என்ன பண்ணியாங்க, பலி செலுத்தி தான் ஆகணும், இல்லாட்டி செத்துருவாங்க. நியாயப்பிரமாணத்தின்படி என்ன ஆகும், நியாயப்பிரமாணத்துடைய சட்டம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சரிங்களா. ஒண்ணு ஆசரிப்பு கூடாரத்துல வேலை செய்யற ஆசாரியர்களுக்கு தேவனே அடிப்பார். ஆசரிப்பு கூடாரத்துல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆயிடும், தேவனே அடிச்சிருவார். சரிங்களா. ஜனங்கள் பண்ணிட்டா யார் பண்ணுவா, கல்லெடுத்து கொண்டுடுவாங்க. சட்டம் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்ப எப்படி போலீஸ் வந்து சட்டப்படி ஏதோ ஒரு தப்பாயிடுச்சு அப்படின்னா, தெரிஞ்ச ஆளா இருந்தா கூட கோர்ட்ல போய் நின்றுட்டா அந்த போலீஸ் சட்டத்தை ஃபாலோ பண்றவ என்ன பண்ணுவான், சட்டத்தின்படி அரசு தான் பண்ணுவான். கரெக்டுங்களா. இது இரக்கம் இதெல்லாம் அது வராது. அது சட்டத்தை பார்த்துக்கிட்டா அப்ப சட்டத்துல போராடி தான் நம்ம ஜெயிச்சு வருது. நீதி, அதுதான் நீதி இல்லைங்களா. சோ அதனால இஸ்ரேல் ஜனங்க இதை ரெகுலரா அந்த செய்யற அந்த சர்வீஸ்ல ரெகுலரா பண்றாங்க அப்படின்ட்டா அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சாங்க. அவங்களுக்கு ஸ்டடீஸ் இருக்கும், அவங்க சினகாக்கு போகணும், வார வாரம் என்ன பண்ணும், ஓய்வு நாள்ல கண்டிப்பா எல்லாமே வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது, ரூல் இருக்கா இல்லையா. ஓய்வு நாள்ல எல்லாரும் என்ன பண்ணியாகணும், வந்துடணும். நமக்கெல்லாம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை. அந்த மாதிரி அவங்களுக்குலாம் அப்படி இருந்துச்சு. எல்லாரும் என்ன பண்ணும், கண்டிப்பா வந்தாகணும். வந்து அந்த முறைகள் அவங்க ஒவ்வொரு சடங்கு பண்றாங்க பார்த்தீங்களா, அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் பண்றப்ப அதனுடைய அர்த்தங்களும் விளக்கப்படும் நியாயப்பிரமாணத்துல இருந்து. ஏன்னா முக்காசி ஆவிக்குரிய மீனிங் போறது இல்லை, அவங்க லிட்டரல் தான் போறாங்க. கரெக்ட், லிட்டரல் தான் போறாங்க.
இந்த மீனை சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது சட்டம், அவ்வளவுதான். கரெக்டுங்களா? அப்ப விளக்கிடுவாங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். அதனால அவங்களுக்கு அதனுடைய அர்த்தங்கள் லிட்டரலா புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஆனா நாம, அதாவது காஸ்பல் ஏஜ், சுவிசேஷகம், இயேசு கிறிஸ்து வந்து விதை விதைச்சிட்டு போனதுக்கு அப்புறம் வரக்கூடிய சபைகள் ஆவிக்குரிய மீனிங்ல தெரிஞ்சிருக்கணும். நல்லா இருந்துச்சு ஒரு 3 செஞ்சுரி வரை, 3 நூற்றாண்டுகள் வரை நல்லா இருந்துச்சு. இடையில என்ன ஆயிடுச்சு, மாத்தி போட்டு எல்லாரும் சடங்கு சம்பிரதாயம் பேசிட்டு பண்ணிட்டு யாரும் இது கேள்வி கேட்க கூடாது, சொல்றது மட்டும் செய்யணுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. பைபிள் யாரும் படிக்க கூடாது, சொல்றதான் செய்யணுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. சரிங்களா? அது அப்படியே ரூல் போட்டாங்க. ஒருத்தர் சபையில் ஐக்கியம் ஆகணும்னா அங்கம் ஆகணும்னா ஞானஸ்நானம் எடுத்து தான் வரணும். எதுக்கு வராங்க விளக்கம்லாம் இல்லை. சரியா? ஆனா உண்மையிலே பைபிள் சொல்லுது அது ஞானஸ்நானம் எடுக்கணும். ஒருத்தர் சபையாகணும்னா என்ன பண்ணணும், ஞானஸ்நானம் ஆகணும். ஏன்னா இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, நாங்க தான் 1000 வருட சாட்சியே இந்த பூமியில ஸ்தாபிச்சிட்டோம், நாங்க தான் ஆள்றோம். எங்க சபையில ஒருத்தர் ஐக்கியம் ஆகணும்னா என்ன பண்ணோம், ரோமன் கத்தோலிக்க சபையில ஒருத்தர் ஐக்கியம் ஆகணும்னா என்ன பண்ணோம், ஞானஸ்நானம் எடுக்கணும். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, குழந்தைக்கு முன்னாடியே பிறந்துருது. ரைட்டா? ரோமன் கத்தோலிக் இப்ப நீங்க வந்து ஞானஸ்நானம் எடுக்கலாம்னா இங்க வரீங்க, கரெக்டா இருக்கிறீங்க இல்லையா? இப்ப ஜேசன் ஞானஸ்நானம் எடுக்கல, இங்க வராரு. சரிங்களா? இப்ப இந்த மாதிரி வரவங்களுக்கு சட்டம் வந்து இடம் கொடுக்கல. அவங்க போட்ட ரூல் என்ன பண்ணல, இடம் கொடுக்கல. அதனால பிறந்துருச்சா குழந்தை ரோமன் கத்தோலிக்கல, தண்ணியில போட்டு முழுக்க முடியாது. சரிங்களா? இந்த சட்டத்தை பிடிச்சிக்கிட்டாங்க ஞானஸ்நானம் எடுக்கணுங்கிறத. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, தண்ணியை தெளிச்சு அபிஷேகம் பண்ணி, சரிங்களா, இவங்க வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கட்டளை அப்படியே வந்து 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 பெயர் சபைகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, ஞானஸ்தானம் எடுத்தாகணுங்கிற கட்டாயம் கூட வந்துருச்சு. அந்த ரூலை மாத்தல. ப்ராட்டஸ்டன்ட் அந்த 95 தீசிஸ் தான் மாத்தினார். இன்னும் 1008 இருக்குது, அதெல்லாம் மாத்தல, அப்படியே இருக்கு. சரி, நம்ம சபைக்கு நாம் இங்க வர்றது உண்மையான சபை ஆகணும்னா ஞானஸ்தானம் எடுக்கணும் தான் வரும். இந்த சபையில வர்றதுக்கு இல்ல. நல்லா புரிஞ்சுங்க. நாம பைபிள் ஸ்டூடெண்ட் ஆகிறதுக்காக ஞானஸ்தானம் எடுக்கல. பைபிள் ஸ்டூடெண்ட் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்து பைபிள் ஸ்டூடெண்ட் தான். கரெக்டா? எப்ப வேதத்தை படிக்க ஆரம்பிக்கிறோமோ ஆர்வத்தோட பைபிள் சொன்னபடி அந்த சீஷர்கள் போல நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பையில இருந்து என்னதான் நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட் தான். கரெக்டா? ஒரு புது சிருஷ்டியா மாறணும் அப்படிங்கிறப்ப புது சிருஷ்டியோட அந்த ஜெனிப்பித்தல் எங்க நடந்துருது, ஞானஸ்தானத்துக்கு முன்னாடியே கூட நடந்தது. ஜெனிப்பித்தல் எப்ப நடக்குது, ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி கூட நடந்தது. அப்ப ஞானஸ்தானங்கிறது என்ன அப்படிங்கிற உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, யார் தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ, புரியுதா, யார் தன்னை அந்த சபையோட ஓட்டத்துக்காக ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்குரியதான் ஞானஸ்தானம். இல்ல எனக்கு நல்லா பைபிள் ஸ்டூடெண்டோட ட்ரூத் எல்லாம் தெரியும், ரசல் பிரதரோட வால்யூம்லாம் தெரியும், சரிங்களா, எல்லாம் நான் படிச்சிருக்கேன், ஆனா நான் ஞானஸ்தானம்ல எனக்கு ஜெனிப்பித்தல் நடந்துருச்சு, ஜெனிப்பித்தல் என்னாச்சு, நடந்துருச்சு, ஆனா நீங்க ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த ஜெனிப்பித்தல் என்ன ஆகாது, அடுத்ததான் பட் அந்த வளர்ச்சியாகி நம்ம கனெக்ஷன்ல பாடம் கேட்டேன், என்னது பரிசுத்தவான் ஆக முடியாது. பரிசுத்தப்படுத்துதல் என்ன பண்ண முடியாது, அபிஷேகப்படுத்துதல் அங்க என்ன அது நடக்காது. ஒருத்தர் ஞானஸ்தானம் எடுக்கலன்னா, ஏன்னா இட்ஸ் அ ரூல் ஆஃப் பைபிள், நாட் அவர்ஸ் ரூல். நம்ம சபையோட ரூல் கிடையாது. சரிங்களா? அது காலப்போக்கில் சபையோட ரூலா மாறிச்சு, அது உடஞ்சிருச்சு. புரிஞ்சுக்கலாம்? நாம எதுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறோம் அப்படின்னா சபையா மாறுறது. ஓகேங்களா? சரி, இப்ப ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, நான் தனியாவே இருந்து நான் சபையா மாறிக்கிறேன், யாரு கூட சேரல, நான் தனியாவே இருந்து படிச்சு எனக்கு புக்கெல்லாம் இருக்கு, வால்யூம்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு, இதா இருக்கா, ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் தனியா கூட வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னா முக்காவாசி ஃபெயிலியர் தான் ஆயிருக்குன்னு பிரதர் இருக்கிறார். அந்த மாதிரி இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருந்தவங்க சில பேர் வந்து தனியா ஒரு காட்டுக்குள்ள போயிடுறாங்க, அந்த வாய்ப்பே இல்லை, அந்த இடத்துல அவங்க தனியா தான் இருக்கணும். சரிங்களா? அப்ப அவங்க எப்படி ஐக்கியம் வச்சுக்க முடியும்? இப்ப டெக்னாலஜி இருக்கு, விடுங்க, ஆன்லைன்ல கலந்துக்கிறோம், எல்லாம் படிக்கிறோம். அந்த காலத்துல நிறைய பேர் அங்க போய் தனியா இருந்துருவாங்க. அப்ப என்ன பண்றது, ஐக்கியம், அப்ப தேவனோட ஐக்கியம் இருக்கும். ஆனா அதே காரணத்தை எல்லாரும் கூடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறத சொல்லக்கூடாது. புரிஞ்சுங்களா? சோ அதே மாதிரி ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான் இன்னொருத்தரும், இதே மாதிரி ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான் இன்னொருத்தரும். இவங்களாம் எங்க போவாங்க பாவம், எல்லாம் தனித்தனியா இருந்துக்கலாமா?
அப்புறம் எதுக்கு சபை கூடி வருவதை நீங்கள் விட்டு விடாதீங்க அப்படிங்கிற ஒரு வசனம் எதுக்கு சொன்ன? அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியல அப்படின்னா நாம ஜெனிப்பிக்கப்பட்டு வேஸ்ட். கரெக்டா? ஜெனிப்பிக்கப்படுதல் என்ன இருக்கு யூஸ்? கரெக்டா? ஜெனிப்பிக்கப்பட்டாச்சுனாலே நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சாகும். பவுல் எழுதுறாங்க, இந்த சகோதரத்துவத்துக்காக இயேசு கிறிஸ்து அவருடைய உயிரை கொடுத்திருக்காங்க. நாம ஒண்ணா சேர்ந்து நம்ம அப்பத்துல கை வைக்கிறோம் பாத்தீங்களா, பாத்திரத்துல பானம் பண்றது கை வைக்கிறோம் பாத்தீங்களா, அதனுடைய அர்த்தம் என்ன? 4 அர்த்தம் இருக்குது இல்லைங்களா? அதுல மீதி 2 அர்த்தம் சகோதர ஐக்கியம் தான். சரிங்களா? ஒண்ணு வந்து இயேசு கிறிஸ்துவ அவருடைய இதை நினைவு கூறுது, இன்னொன்னு சகோதரர்கள் நம்மை நாமே நினைவு கூறுறது, சகோதரர்கள் நினைவு கூறுது, சபை உலகத்தை நினைவு கூறுது, சபையினுடைய இது மூலியமா உலகத்தை நினைவு கூறுது, எல்லாமே இருக்கிறது. சரிங்களா? அப்ப அது நம்ம கரெக்டா அந்த அப்பத்துல கை வைக்கல. அப்பத்துல கை வைக்கிறதுனா வருஷத்துக்கு ஒரு தடவை பண்றது சொல்லல, அனுதினம். சரிங்களா? அனுதினம் நம்ம என்ன பண்றோம்? அந்த அப்பத்துல கை வைக்கிறோம். சரிங்களா? இது ஆவிக்குரிய அர்த்தம். இதுதான் என்ன பண்ணிட்டாங்க, டெய்லி மாஸ்டர் பண்ணிட்டாங்க. சில ஊர்கள்ல டெய்லி என்ன பண்ணுவாங்க, வேஃபர் எடுத்து சாப்பிடுறது, திராட்சை ரசத்தை குடிக்கிறது, குடிகார கும்பலாயிடும் இல்லையா? சோ அந்த மாதிரி நாம எல்லாம் நிறைய விஷயத்தை நாம் ஆவிக்குரிய ஞானஸ்நானத்துக்கு ஏன் லிட்டரலாக நாம் தண்ணியில தான் செய்வோம். அதை ஏன் அடையாளம் கரெக்ட். ஸ்பிரிச்சுவலாக எஸ், அதுக்கு ஒரு என்னன்னா, இதுதான் கவனன்ட் அப்படிங்கிறது. கவனன்ட் அப்படின்னாலே ஒரு எக்ஸ்டர்னல் சிம்பாலிசம் வேணும். சரிங்களா? தேவன் இனிமேல் நான் பூமியை அழிக்க மாட்டேன் அப்படின்னு விட்டுறலாம்ல. எதுக்கு ஒரு சிம்பிள் காட்டுறாரு? அது நினைவு விட்டுலாம்ல, சொன்னது தானே. எதுக்கு ஒரு கவனன்ட் காட்டுறாரு, சிம்பிள் காட்டுறாரு? கவனன்ட்னா இட் பேஸ்ட் ஆன சிம்பிள். சரிங்களா? கல்யாணம் பண்றோம், மோதிரம் மாத்திக்கிறாங்க, தாலி கட்டிக்கிறாங்க. எதுக்கு? கல்யாணம் பண்ண மனசோட சேர்ந்து போய் இருந்துக்க வேண்டியதானே இல்ல? எதுக்கு ஒரு அங்க ஒரு சிம்பாலிசம் வச்சுக்கிறாங்க, அடையாளம். ஸோ ஞானஸ்தானம் தேவையில்லை, கோர்ஸ் தேவையில்லை. கரெக்டுங்களா? நீங்க மனசார நீங்க இருந்துக்கலாம் அப்படின்னு இருந்து ஓகே அப்படின்ட்டா நம்மளுடைய மனசாட்சி சொல்றது. பட் கவனன்ட்னு வராது. கவனன்ட் மீன்ஸ் இட் இஸ் சிம்பிள் அங்க இருக்கும். அதுக்கு ரோல் மாடலே நமக்கு இயேசு கிறிஸ்து, அது மாதிரியே நம்ம அவர் ஞானஸ்தானம் எடுக்கிற அவசியமா? பெரிய கேள்வி இல்ல. இவரே அதான் சொல்றாரு, ஜானே அதான் சொல்ற. நீங்க உங்களுக்கு எதுக்கு இது தேவையா, எதுக்கு தேவையா அப்படின்னு கேக்குறாரு. இதுதான் நீதி, இதை நிறைவேற்றணும். நம்ம நீ கொடுக்கணும், நான் எடுக்கணும், அந்த நீதிய நிறைவேற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு காரியத்தை வச்சுட்டு ஜீசஸ் என்ன பண்றாரு, அங்க போய் சிம்பாலிசம் காட்டும். கவனன்ட். நல்ல கொஸ்டின், குட் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் கேளுங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஜெனரல் கேள்வி இருக்குது, பட் அது இப்போ டிஸ்கஸ் பண்ணணுமா? ஜெனரல் கேள்வி சொல்லுங்க. நேற்று சப்ஜெக்ட்ல இருந்தா இந்த முதலாம் உலகத்துல நம்ம பாக்குறப்போ எல்லாமே தேவன் சிருஷ்டி கிரியேஷன்ல வந்து இன்ஸ்டன்டா லைக் மேஜிக் மாதிரி எதுவும் பண்ணலாம். சர்டன் டைம் எடுத்துதான் அந்த 7,000 years தான் அவங்க ஒரு நாள் தான் நம்ம பார்த்தோம். ஸோ 24 மணி நேரத்துல எல்லாமே கிரியேஷன் பண்ணிருக்கிறாங்க. முதல் நாள் வெளிச்சம் உண்டாக்குறாங்க, 2ஆவது நாள் ஜெலிங் அந்த வாட்டர்ஸ் வந்து பிரிச்சுக்கிறாங்க, ஆகாய விடுவி கேனோபியாவும் சமுத்திரமும் இப்படி. ஸோ இது எல்லாமே ஒரே நாளும் நடக்கலாம் அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். என்னன்னா சர்டன் டைம் பீரியட் தேவன் வச்சுட்டு அதுக்குள்ளதான் எல்லாமே நடக்கிறாங்க. ஸோ கடைசி நம்ம பார்த்தோம், ஒரு எக்ஸாம்பிள் அது பார்த்தோம். உடனே ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா உடனே ஒரு 30 வயசு மாதிரியான குழந்தையா நம்ம அவங்க ஒருவேளை வந்தாச்சுன்னா அது எப்படி இருக்கும்? அவங்களால நிற்க முடியாது. ஸோ அப்படி தேவன் எதுவுமே நம்ம செய்யறதில்லை. என்ன செஞ்சுட்டாலும் நம்ம அறிவிக்கு அது புரிஞ்சுக்க வரைக்கும் நம்ம ப்ரூஃபா மற்றவங்களுக்கு ஒரு அது சாட்சியா இருக்கிறதுக்காக எல்லாமே பண்றாங்க. அந்த டைம்ல ஆடம் ஒரு பரிபூர்ண நிலையா? ஸோ ஆவரேஜ் நம்ம பார்த்தா ஒரு 30 வயசு, அது ஒரு அசம்ஷன். பட் சர்டன் டைம் அவங்க கிரியேஷன் பண்ணிருக்கிறாங்க. அப்படியே ஏவனும் கிரியேட் பண்ணிருக்கிறாங்க அவங்களோட எலும்பு நிலை. ஸோ அவங்கள ரெண்டுமே ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல தான் கிரியேட் பண்ணிருக்கிறாங்க. அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? ஆன்சர் தெரியுமா? இல்ல, அதுதான் நான் முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன கேள்வி வந்துச்சு. சரி
ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேஷன் எல்லாமே இன்ஸ்டன்ட் மேஜிக்கா பண்ணலாம். கிரியேஷன் ஹேவ் இட்ஸ் ஓன் டைம் ஸ்பேன். எக்ஸாக்ட்லி 7,000 years per day தேவனுக்கு. ஆனா ஒரு லாஜிக்கலா ரீசனபிளா கிரியேஷன் பண்ணிருக்காங்க. பட் மனிதன் கிரியேஷன் மட்டும் மண்ணுனால் கிரியேட் பண்ணி ஜீவசுவாசம் கொடுத்துட்டோன்னே உடனே அவங்க ஒரு பரிபூர்ண நிலைக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே எப்படின்னா அந்த பூமி எல்லாமே ஒரு ராஜாவை ஆள்றதுக்கான ஒரு தகுதி அவங்களுக்கு தகுதியோட கிரியேட் பண்ணிருக்கிறாங்க. அது மட்டும் எப்படி கிரியேட் பண்ணிருக்கிறாங்க, எதுவும் கிரியேட் பண்ணிருக்கிறாங்க தான் என்னோட கேள்வி. என்னோட கருத்து சொன்னோம் புரிஞ்சிச்சு அப்படிதான். நான் சொல்லுவேன் கிரியேஷன் எவ்ரிதிங் காட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம். சரிங்களா? ஒரு ட்ரீ ஒரு விதை போட்டுட்டா விதை வந்து வேற ஷேப். சரிங்களா? ஆனா ட்ரீயோட ஷேப் வேற. கரெக்டுங்களா? போட்ட உடனே ட்ரீ டக்குன்னு வந்துடாது இல்ல. அந்த மேஜிக், காடோட மேஜிக் வந்து இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம். அதான் மேஜிக். கரெக்டுங்களா? ஒரு வேற ஏதோ விதை போடுறோம், வேற மரம் வருது, வேற மாதிரி வருது. அதுக்கப்புறம் அதே மாதிரி விதைகளை தருது. சரிங்களா? இல்ல இல்ல இல்ல. ஸோ எவ்ரிதிங் ஹேவ் இட்ஸ் ஓன் டைம். என்ன சொல்றாரு? கிரியேஷன்ல அந்த மாதிரிதான் நடந்திருக்குது. அப்கோர்ஸ் அதுதான் நடக்குது. மனுஷனை மட்டும் ஏன் ஆதாமையும் ஏவாளையும் பரிபூர்ணமா படைச்சிட்டார். குழந்தையிலேருந்து அப்படி வளராம அவரு ரெடிமேடா தான் பண்ணிட்டார். கரெக்டுங்களா? பால் போல் வார்த்து ஜோபுல இருக்கு. பால் போல் வார்த்து அப்படியே சாலிடு பண்ணி அப்படியே சுவாசத்தை கொடுத்து எழுப்பிட்டார். இதுதான் உண்மை. கரெக்டுங்களா? ஸோ அங்க பிறந்து வளர்ந்த மாதிரிலாம் எதுவும் கணக்கெல்லாம் இல்லை. ரெடிமேட் பூரண மனுஷன். சரிங்களா? அவருடைய பிரெயின், அவருடைய விஷயங்கள் எல்லாமே இதாயிடுச்சு. சரிங்களா? அப்போ ஏன் அந்த மாதிரி ஆதாமுக்கு அந்த மாதிரி எடுத்துக்கல டைமு? ஆதாமையே உடனே பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கேட்கறதுதான் கொஸ்டின். ஒரு ட்ரீ மாதிரி ஏன் வளர்ந்து இப்ப நம்ம இப்ப குழந்தை பிறக்குது, கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வருது. சரிங்களா? அப்புறமேல் மெச்சூரிட்டி ஆகுது. அந்த மாதிரி ஏன் இல்லாம ஆதாம அப்படியே படைச்சிட்டாரு உடனே? ஒரு குழந்தையா படைச்சுன்னா அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா வளர 4 டைம் ஆகும். நீங்க சொன்ன மாதிரி தான். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி கிடையாது. ஸோ இப்போ மனுஷனா வந்து படைச்சதுன்னா பூமியில இருக்க எல்லா இதுவும் வந்து ஆளணும் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம ஒரு குழந்தை வந்து படைச்சோம்னா அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு மிருக ஜனங்களுக்கே வந்து 6 தான் பேர் இருக்கு. அதுதான் வந்து பைபிள். அப்படின்னும் போது ஒரு குழந்தைய படிச்சா அந்த குழந்தை வந்து வளர்ந்து இதுவாகிறது டைம் எடுக்கும். அந்த ஆளக்கூடிய அந்த ஒரு நாலேஜ் இருக்கு, அது ஒரு மெச்சூரிட்டி இருக்காது. ஸோ இப்போ ஒரு பரிபூர்ண நிலை அப்படின்னும் போது ஒரு 30 இயர்ஸ்ல படிச்சிருக்காருன்னு வச்சுக்கலாம். அப்படின்னும் போது அதுதான் வந்து ஒரு மனுஷனுடைய இளமை, அதாவது இளமைக்கும் அப்படின்னும் போது அவங்களோட மெச்சூரிட்டி, அவங்களோட திங்கிங் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஸ்டேஜ் இருக்கும். ஸோ அப்படின்னும் போது அந்த ஒரு ஸ்டேஜ்ல படிச்சதுனால வந்து ஸோ இதெல்லாம் ஹேண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு ஒரு காரணத்தினால அந்த ஒரு ஸ்டேஜ்ல படிச்சிருப்பார் அப்படின்னு இல்லை ஒரு என்னோட அசம்ஷன். ஒருவேளை அப்படியே நம்ம நினைச்சோம்னா நம்ம பரிசுத்த கிரந்தம்ல எவ்வளவு ராஜாக்கள் எவ்வளவு சின்ன வயசுல நம்ம பரிசுத்த கிரந்தம்ல எவ்வளவு ராஜாக்கள் எவ்வளவு சின்ன வயசுலவே ராஜாக்கள் ஆயிருக்காங்க. அவங்க சில பேர் 4 வயசுல ராஜா ஆயிருக்காங்க. உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, தட்டு கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளவு படிப்பு, எவ்வளவு அது எல்லாமே கொடுத்துட்டு அவங்க வந்து ராஜாக்கா எழுதுறாங்க. உடனே அது எல்லாமே கொடுத்துட்டு அவங்களுக்கு போறது இல்ல. இந்த கொஸ்டின் உங்களுக்கு இருக்கா? இல்ல, இந்த இதுக்கு பிரதர் கேட்டும் போதுதான் அந்த கொஸ்டின் யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னோட இது என்னன்னா, தேவன் வந்து நீங்க சொன்னீங்க விதை போட்டு அப்புறம் மரம் வந்துச்சு. அந்த விதை தேவன் தானே படைச்சாரு. அந்த விதை எப்படி இருந்துச்சுன்னா பூரண பொட்டன்ஷியல் இருந்துச்சு. அந்த மாதிரி முதலாவது மனிதனை வந்து தேவன் தன் சாயலின்படியும் ரூபத்தின்படியும் என்ன படிச்சுட்டாரு அப்படின்னா, நீங்க கேட்ட கொஸ்டின்ல இருந்துச்சு, பரிபூர்ணமா படிச்சுட்டாரு. சரி, நான் இதுல இன்னும் கொஞ்சம் பிரீஃபா போறேன். நீங்க சொல்றதெல்லாம் சொல்லிடுங்க. இன்னும் கொஞ்சம் நான் டெப்த் போறேன். உடனே அவரும் படிக்கிறாங்க. எல்லாத்தையும் கொண்டாந்து அதெல்லாம் உருவாக்கி எல்லாம் வச்சுதான் படிச்சாரு. கடைசி டைம் 4 இருக்கு. அது 4 எடுக்கல, ஈஸியா தான், சீக்கிரமா தான் இருக்கும். அந்த 6ஆம் நாள்ல முதல்ல அனிமல்ஸ் இந்த மாதிரி கடைசி டைம்ல தான் சொல்றேன். நான் சொல்றேன், அது தப்பு. நீங்க
எக்ஸாக்ட்லி. நான் அந்த பாயிண்ட்ல இருந்தா ரிவர்ஸ்ல போலாம்னு நினைச்சேன், நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க புரிஞ்சிருக்க சார். அப்ப ஆதாமும் 30 வயசு வரைக்கும் வளர்ந்து வந்திருப்பாருங்கிறீங்களா? அப்படி சொல்றீங்களா? அவர் கேக்குற கேள்வி அதான். இது வந்து ஆதாமுக்கு முதல் முறை. இயேசு கிறிஸ்து வந்து ஒரு சாட்சி கொடுத்த சோ அப்படிங்கும்போது குழந்தையில இருந்து வந்தா அது வந்து ஒரு ராஜா அப்படின்னு ஒரு இது பரிபூர்ண நிலை அடையும். அதனாலதான் ஒரு குழந்தைய படிச்சாரு. இன்னொரு இது சொல்லுங்க பிரதர், எங்க இருக்கீங்க? கொஸ்டின் கேட்பாரு நான் பாக்குறேன், கேட்க மாட்டேங்கிறேன். கேட்கலன்னா அவர்தான் நல்ல கேள்வி கேட்பாங்க. இந்த மனுஷன் வந்துட்டு அந்த நிலைமைக்கு கிடைச்சிருக்காங்கன்னா தேவனோட சன்னதிய வந்து உருவாக்குறதுக்கு தான் அந்த நிலைமையில படிச்சிருப்பாரோ விஷயத்துல நம்ம வரப்போ கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம ஜெனிபித்தல் வந்துன்னா வார்னிங் ஸ்டேஜ் தான் கொண்டு வராங்க. உடனே வந்து நம்ம ஜெனிபித்தல் வந்து உடனே வந்து நீங்க அபிஷேகம் பெற்றுவாங்க சபைக்கு வந்திருக்காங்க நமக்கு சொல்லப்படல தானே சிஸ்டர்? முப்பது வயசு அந்த விதை வந்து ஒரு பரிபூர்ண ஒரு விதை தான், நல்ல விதை தான், நல்ல விதை முன்னாடி வளராது. அதே போலதான் ஒரு அதானத்துல ஒரு பரிபூர்ண அதான் கேள்வியே திரும்ப அந்த பரிபூர்ண நிலையில எது கிரியேட் பண்ணணும்? இப்ப போன பாயிண்ட் தான் பார்த்தோம். எதுக்கு மற்ற சர்ச்சஸ் எல்லாம் சின்ன வயசுலயே இது பண்ணிருக்காங்க, பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. ஏன் நம்ம வந்து பண்ண மாட்டேங்கிறோம்னா மெச்சூரிட்டி லெவல்ஸ். இப்ப ஆதாம் வந்து ஃபர்ஸ்ட் மேன் ஆன் எர்த், அவருக்கு முன்னாடி யாருமே இல்லை, அவர் வந்துதான் டேக் கேர் பண்ணும். ஸோ அந்த மெச்சூரிட்டி இருந்தால் தானே பண்ண முடியும். இப்ப நீங்க குழந்தையிலேருந்தே வந்தீங்கன்னா இப்ப ஏன் நம்மளும் சின்ன வயசுல இருந்தே அந்த அபிஷேகம் கொடுக்கறது இல்லை? ஏன்னா அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது, பேப்டிசம்னாலே என்னன்னு தெரியாது. அப்படி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த அறிவி அவங்களுக்கு இருந்துச்சு. ஒரு குழந்தை வளருதுன்னு வச்சுக்கோங்க, உங்க குழந்தைய எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ரோல் மாடல் தேவை, ஒரு அப்பா தேவை, ஒரு அம்மா தேவை. அதை பார்த்து வளரும். ஆதவனுக்கு யாருமே இல்லையே, அதனால அவர் கூப்பிட்டாரு, அவர் கூப்பிட்டாரு. தேவனே சாட்சியா சர்வலோகத்தை வந்து ஆடப்ப வந்து மனுஷன், அந்த மனுஷனை வந்து நன்மை ஆளுநரும் மனுஷன். சரிங்களா? அந்த மனுஷனுக்கு தேவையான அதுதான். சரி, ஓகே. எதை வச்சு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஜீசஸோட கம்பேஷன் பேஸ் பண்ணி அங்கே இருந்துக்கலாம். என்னன்னா இந்த நிழல் பொருள் தான். ஆடம் முதல் ஆடம், கடைசி ஆடம். சோ அந்த கம்பேரிசன் ஒரு 30 ஆவரேஜ் தான் இருந்துக்கலாம். அப்படி நான் நினைக்கிறேன் இந்த பேராகிராஃப் இதோட முடிச்சிருவோம். நீங்க இந்த கொஸ்டினை பார்த்துட்டு முடிச்சா சரியா இருக்கும். பாட்டு பாடிட்டு முடிச்சிடலாம். யாரும் நிக்க தோணல. எதுக்கு ஒரு 50 கெஸ் பண்றீங்கன்னா ஒரு 30 வயசு இருக்கலாம் ஆதாம் கண்டு இவ்வளவு யாரும் அந்த தாக்கல திடீர்னு நீங்க என்ன பண்றது? வந்திருக்கு ரிசல்ட் வரலாம். இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டிருக்கேன், நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கான். கொஸ்டின்ஸ் இருக்கு. சரி, நான் ஒரு டிவைன் பிளானே சொல்லிடுறேன். சரிங்களா?
பிரதர் சொன்ன மாதிரி கிரியேஷன் டேஸ் 7,000 இயர்ஸ் 7,000 இயர்ஸ் 7,000 இயர்ஸ் அப்படி வருது. இப்போ ஹியூமன் கிரியேஷன் முடிஞ்சிருச்சா முடியலையா? கிரியேஷனோட ஈபோக் டேஸ் முடிஞ்சிருச்சா முடியலையா? 7th டே முடிஞ்சிருச்சா முடியலையா? எப்ப முடியுது? 1000 years முடிஞ்சிருக்கு. இல்ல சரி, வெளிச்சம் உண்டாக நான் அப்படியே ரிவர்ஸ்ல வரேன். சரிங்களா? ஃபுல்லா எல்லாத்தையும் அலசறக்கும். அந்த சார்ட்ல இருக்குல்ல, இந்த சார்ட் வந்து 7,000 இயர்ஸ் முதல்ல ஆதாம்ல இருந்து வர 7,000 இயர்ஸ் இந்த சார்ட்ல இருக்குது. ரைட்டா? இப்ப வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார் இல்லையா? அதுக்கு 7,000 இயர்ஸ் ஆச்சா? சரிங்களா? ரெண்டாவது என்ன? ஜலம் ஜலம் பிரியுது 7,000 இயர்ஸ் ஆச்சா? சரிங்களா? மூணாவது என்ன? மூணாவது என்ன? செடி கொடிகள். சரிங்களா? 7,000 இயர்ஸ் ஆச்சா? சுடர்கள் சன் அந்த பிளேஸ் மட்டும் அந்த ரேஸ் வந்து ப்ராப்பரா செட் ஆகிறதுக்கு பூமியில நிறைய மாற்றங்கள் தேவை. கிளவுட்ஸ், இந்த லேயர்ஸ், ஸ்டாட்டஸ், அயனோஸ்பியர், இந்த மாதிரியான அநேக ஸ்பியர்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி அதுவா ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு 7,000 இயர்ஸ். அடுத்ததுன்னா மிருகங்க, இது ஜலம் நீர்வாழ் உயிரினங்கள். கரெக்ட்ல? அதுக்கு ஒரு 7,000 இயர்ஸா? கரெக்ட்ல? அடுத்தது என்ன? அனிமல்ஸ். அனிமல்ஸுக்கு 7,000 இயர்ஸா? இப்ப அந்த 7,000 இயர்ஸோட ஸ்டார்டிங்ல ஒரு அனிமல் ஜோடி, ஒவ்வொரு என்னென்ன வெரைட்டி இருக்கோ எல்லாத்துலயும் ஒண்ணு தேவன் உருவாக்கி இருக்குமா? எப்படி உருவாக்கி இருப்பாரு? ஒண்ணுக்கு உருவாக்கணுமா? ஃபுல்லா தானே உருவாக்கி இருப்பாரு. யானைன்னா மண்ணிலேயே தான் உருவாக்கினார் வசனம் சொல்லுது. எந்த மாற்றமும் இல்லை, மண்ணுல தான் உருவாக்கி இருப்பாரு. அப்ப யானையா தான் உருவாக்கி இருப்பாரு. கோழி வந்துச்சா முட்டை வந்துச்சான்னு கரெக்டா? அந்த குழப்பம் வந்து டார்வினியன் தியரிக்கு தான் இருக்கும், நமக்கு இருக்க கூடாது. நமக்கு கோழி தான் வந்துச்சு பைபிள் சொல்றது. சரிங்களா? அந்த மாதிரி மீன் இருக்கு, வெரைட்டி ஆஃப் மீன் இருக்கு, எல்லாத்துலயும் என்ன பண்ணிருப்பாரு? எல்லாத்தையும் பண்ணிருப்பாரு. அந்த மாதிரி ஒண்ணுலயுமே ஒரு பூரணத்தோட ஒண்ணு கிரியேட் பண்ணிருப்பாரு. ஆனா அது முடிஞ்சது எப்பதான்? 7,000 வருஷம் கழிச்சு தான். சரிங்களா? 7,000 வருஷம் கழிச்சு தான் முடியுது. இப்ப ஹியூமன் கிரியேஷன் முடிஞ்சிருச்சா முடியலையா? 7,000 வருஷம் முடியல. ஹியூமன் கிரியேஷன் எப்படி முடிஞ்சிருச்சு? 2874 தான் முடியும். அப்படின்னு என்ன? மனுஷன் தேவனுடைய சாயல்ல முழுமையா படைக்கப்பட்டாச்சா படைக்கலையா? அந்த சாயல் அச்சீவ் ஆயிட்டா இல்லையா? தேவனுடைய சாயல்ல ஃபர்ஸ்ட் தான் படைக்கப்பட்டார். யாரு? ஆதாம் ஏவாள். ஆனாலும் பூரணமா பரிபூரணம் அப்படிங்கிறது எதுல இருந்தாருன்னா மரணம்ங்கிறது ஒண்ணு இல்ல. ஆதாம் படைக்கப்படுறப்ப மரணம் இல்ல, ஜீவிக்கிற என்றைக்கும் வாழ்ந்துட்டு இருக்க நித்திய ஜீவ தன்மையில தான் படைச்சார். அதுக்கு ஒரு பரிபூரணம் சொல்றாங்க. பரிபூரண மனிதனாக படைத்தார், பூரண மனிதனாக படைத்தார். பரிபூரணம் சொல்லாம பூரணம் சொல்லாமா? பரிபூரணம் பரிபூரண மனிதனா படிச்சாரா பூரண மனிதனா படிச்சாரா? வசனம் எப்படி இருக்கு? பரிபூர்ணம் இருக்கா? மனிதனை பரிபூரணத்துல படிச்சாரா பூரணத்தை படிச்சாரா? எனக்கு கொஸ்டின். வல்லமைக்கு சர்வ வல்லமைக்கு டிஃபரன்ஸ் என்ன? மைட்டி அல்மைட்டிக்கு டிஃபரன்ஸ் என்ன? லிமிடேஷன் இருக்குது. அல்மைட்டினா லிமிடேஷன் இருக்காது. சரியா? அப்ப மனிதன் சர்டன் லிமிடேஷன், சர்டன் கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் என்ன கண்டிஷன் அவருக்கு பரிபூரணம் ஆவறதுக்கு தேவை? கீழ்ப்படிதல். அந்த ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க. கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். ஒண்ணு. நன்மை தீமை அறிஞ்சிருக்கணும். தேவன் நன்மை தீமை அறிஞ்சவரா? கரெக்டுங்களா? நன்மை தீமை ஃபுல்லா தெரியும். இவனுக்கு நன்மை எது தீமை எதுன்னு தெரியாது. சரிங்களா? இப்ப நீ பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு மிருகத்துக்கு சொன்ன மாதிரி மனுஷனுக்கு என்ன பண்ணியாச்சு? சொல்லியாச்சு. இப்ப மனுஷங்க பலுகி பெருகி வந்துகிட்டே இருக்காங்க. கரெக்டுங்களா? தீமையின் அனுமதியில இருக்கிறாங்க. தேவன் அவர் செய்த தவறுகளுக்காக என்ன பண்றாரு? ரான்சமா இயேசு கிறிஸ்துவ அனுப்பிச்சிட்டார். அனுப்பிச்ச உடனே அந்த ரான்சமுடைய ஒரு பலன் வர்றதுனால அவங்க என்ன பண்றாங்க? நாளைக்கு உயிர் தலக போறாங்க.
1000 வருட அரசாட்சி இல்லை. 1000 வருட அரசாட்சி தான் உண்மையான கம்ப்ளீஷன், பரிபூரணத்துக்கு, எல்லா மனுஷங்களையும் பரிபூரணம் ஆக்குறதுக்கு உண்மையான கண்டிஷன் எங்க தான்? 1000 வருட அரசாட்சியில தான். சரிங்களா? இப்படி ஒண்ணு வச்சுக்கோங்க. இப்ப சகலத்தையும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறார்? சீர்படுத்த போறாரா? 1000 வருட எல்லாத்துக்கும் உயிர் தெளிப்பி 100 வருஷம் கொடுத்து எல்லாத்துக்கும் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து எல்லாத்தையும் பண்ணி யார்கிட்ட ஒப்படைக்க போறாரு? இதாவாகிய தேவன் கிட்ட ஒப்படைக்கணும்னா எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? மனுஷ குலம் முழுக்க அந்த 7th 8 டேஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அப்பதான் 8th டே ஆரம்பிக்கும் யுகாயுகம். அதை பத்தி நமக்கு இல்ல டீடைல்ஸ். சரிங்களா? அப்ப மனுஷனுடைய கிரியேஷன் டோட்டல் கம்ப்ளீஷன் வந்து மனுஷன் எல்லாருமே பலுகி பெருகி எப்படி மிருகங்கள்லாம் வந்துருச்சோ அது போல மனுஷன் எல்லாமே முழுசா பூமியை நிரப்பணும். மனுஷன் நிரப்பி ஃபுல்லா பர்ஃபெக்டா தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு கொடுக்கறப்பதான் கிரியேஷன் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ ஏதேன் தோட்டத்துல ஆடாமுடைய கிரியேஷன் மட்டும் தான் நடந்துச்சு. கரெக்டுங்களா? ஆடம் ஈவோட கிரியேஷன் மட்டும்தான் அங்க ஏதேன் தோட்டத்துல நடந்துச்சு. கரெக்டுங்களா? இப்ப அந்த ஆடாமை ஈவையும் ஏன் பூரணமா அங்க படைச்சார் அப்படின்னா அவருடைய பிரெயின். இப்ப இயேசு கிறிஸ்து இருக்கார். இப்ப அது வர ஜீசஸ் கிரைஸ்ட் 12 இயர்ஸ்ல அவர் கேட்ட கொஸ்டின்லாம் அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சா இல்லையா? ஏன்னா அவர் ஒரு பூரண மனிதனா வந்தார். இயேசு கிறிஸ்து அவர் பரிபூர்ண மனிதன் கூட சொல்லுவோம். கரெக்ட், பரிபூர்ணம் அவர். அப்ப அவர் வந்தப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க அவருக்கு பிரெயின் எப்படி இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டா இருந்துச்சு. சரிங்களா? இப்ப சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா முஸ்லிம்ஸ்ல சொல்லுவாங்க ஈசா நபி 2 வயசுல தொட்டியில் ஆடுறப்ப கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு குழந்தை சொல்லுமா தொட்டியில 2 வயசுல 2 நாள்ல பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி குரான்ல இருக்கு. அது ராங். அப்படி பண்ண முடியாது. சரிங்களா? அப்படி ஒரு குழந்தை பண்ணாது, நேச்சுரல் இல்லை. கரெக்டுங்களா? இப்போ இந்த பிரெயின் எப்படி இருந்துச்சுன்னா பிரெயின் வந்து பர்ஃபெக்டா, அதாவது அந்த ரிசீவிங் கெப்பாசிட்டி இருக்கு இல்லைங்களா? இப்ப சில மொபைல்ஸ் எல்லாம் வந்துட்டு போட்ட உடனே சார்ஜ் ஆகிற மாதிரி மொபைல் வந்துருச்சா? போட்ட ஒரு 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்ல 100% சார்ஜ் ஆகிற மொபைல்லாம் வந்துருச்சு. கரெக்டுங்களா? அவர் படைக்கப்பட்டப்ப ரொம்ப ரிசப்டிவ். நமக்கெல்லாம் பிரெயின் வந்து கரப்டடு. ஒரு விஷயத்த கத்துக்கணும்னா எத்தனை வருஷம் சப்ஜெக்ட் எடுத்தாலும் புரியுறது இல்லை. நாமெல்லாம் கரப்டடா இருக்கும். சரிங்களா? ஆனா இயேசு கிறிஸ்துவோட பிரெயின் அப்படி இல்லை. நியாயப்பிரமாணத்தை படிச்சுட்டா உடனே அப்படியே அதுல உள் அர்த்தம் எல்லாமே வந்துடும் அவருக்கு. இந்த மனுஷன் பேசுறது போல யாரும் பேசுறது இல்லையேன்னு சொல்றாங்க இல்லையா? இந்த பையன் கேள்வி கேட்கறத பார்த்து எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? சரி, அப்ப 12 இயர்ஸ்ல அவருக்கு 30 இயர்ஸ்க்குரிய பிரெயின் என்ன இருக்கும்? அந்த ரிசீவிங் நாலேஜ். சில பேர் அந்த சூப்பர் நாலேஜ்னு சொல்லுவாங்களே, செஸ் விளையாடுறதுல இந்த இதெல்லாம் சொல்றாங்களே, 4 வயசுல திருக்குறளை ஒப்படைச்சிட்டாரு, ஃபுல்லா ஒப்புவிச்சிட்டாரு. அந்த மாதிரி இப்ப கூட சூப்பர் பிரெயின்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இவங்களே இப்படி இருக்கிறப்ப ஏசு கிறிஸ்துவோட சூப்பர் பிரெயின் எப்படி இருக்கும்? ஆமா, எல்லாம் படிக்கிறாங்க. அது பாட்டு பாடிடுவாங்க, குர்ஆன்ல படிக்க. சரிங்களா? ஆரம்ப பள்ளிக்கு போனா எங்க பைபிள் இருக்கு? 6 வயசுல இதுலதான் போவாங்க. அங்கெல்லாம் 8 வயசுல தான் போவாங்க. சரி, அப்போ இந்த ஒரு ரிசப்டிவ் பிரெயின் இருக்கு. அந்த எலிமெண்ட்ஸ் பிரெயினோட மாலிக்யூல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? பர்ஃபெக்டா இருக்கும் இல்லைங்களா? அப்போ 30 வயசு அவர் வந்து அந்த ஆஸ்பர் லா அவர் வந்து 30 வயசுல அதை எடுக்கிறாரு. அப்ப அபிஷேகம் பண்ண போறாரு. என்ன அபிஷேகம் பண்ண போறாருன்னா அதுக்கு அடையாளம் வந்து புறா தாங்க கொடுக்குறாரு. என்னன்னா இவர் காஸ்பல் சொல்ல போறாரு. சமாதானத்தின் புறா எதுக்கு சிம்பிளா இருக்கு? சமாதானத்தின் சுவிசேஷத்தை என்ன பண்ண போறாரு? சொல்ல போறாருங்கிற ஹோலி ஸ்பிரிட் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஹோலி ஸ்பிரிட் இல்லையா? அப்ப இந்த வேலைக்கு அவர் அபிஷேகம் பண்ணாங்க. கரெக்டா? அப்ப அந்த கீழ்ப்படிந்து இருந்தார் அப்படின்னு இருக்கு. 30 வயசு வரைக்கும் என்ன இருக்கு? 12 அவர் தகப்பன் தாய்க்கு ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ தயவிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் ஞானத்திலும் வளர்த்தியிலும் அவர் வந்துட்டு இருந்தார் அப்படின்னு இருக்கு. கீழ்ப்படிந்திருந்தார். பெற்றோர்களுக்கு என்ன பண்ணியிருந்தாரா? கீழ்ப்படிந்தார்னா என்ன அர்த்தம்? he was learning. கரெக்டா? லேர்னிங், கத்துக்கிட்டு இருக்காரு. கீழ்ப்படிதல்ல முக்கியமான விஷயம் என்ன இருக்கு? கத்து கொடுதலும் இருக்கு. ஏன்னா பேரண்ட்ஸ் என்னதான் பண்ணுவாங்க? ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கூட என்ன பண்ணுவோம்? சொல்லிக்கிட்டே இருக்கு. கேட்டாலும் கேட்காட்டாலும் சொல்லிக்கிட்டே இருக்கிறதா பேரண்ட்ஸோடைய ஒரு வேலை. அப்ப இவருக்கு வந்து ரொம்ப ரிசப்டிவ் இருக்கிறதுனால அதோட உள்ளான அர்த்தத்தை எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணிக்கிறாரு? இவர் கேட்டுட்டு எடுத்தோடனே ஞானஸ்தானம் எடுத்தோடனே ரெடி ஆயிட்டாரு. நேரா கிளம்பிட்டார். மீனை பிடிக்கிற போற மாதிரி மீனை பிடிக்க போறவங்களாம் நீ அங்க பிடிக்காத, நீ வா
நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குறேன் அப்படின்ட்டு, அதுதான் பெர்ஃபெக்ட் பிரெயின். கரெக்ட்ல ரிசீவ் பண்ணுது. அப்ப ஆடம் பெர்ஃபெக்ட் பிரெயினோட படைக்கப்பட்டாச்சு. படைக்கப்பட்டோன்னே அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் தேவன் கொடுத்துருக்காரு நிறைய. அவருடைய ரிசெப்டர்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ஒண்ணுமே தெரியாதுல்ல. அந்த ரிசெப்டர்ஸ் எப்படி இருக்கும்? உடனே இன்ஸ்டன்டா அக்செப்ட் பண்ணிக்கும். எஸ், ஃபில் ஆயிடும். அந்த ஃபில் ஆயிட்டா மறக்க அவங்க மெமரிக்கு வந்து தேர் இஸ் நோ லிமிட். கரெக்டுங்களா? ஸோ எல்லாமே தெரியும். ஏதேன் தோட்டம் எப்படி இருக்கும், இதுல எப்படி நடந்துக்கணும், அதாவுக்கு எல்லாமே கத்து கொடுத்தாச்சு. இப்ப அனிமல்ஸ்க்கெல்லாம் பேர் வைக்கிறாரு அப்படின்னா, இந்த மிருகம் இப்படி பண்ணுதா, இப்படி இருந்தா அதை வச்சு அதனுடைய ஆக்ஷன் இவருக்கு பார்த்து கத்துக்கிட்டார். அதனுடைய ஆக்ஷன்ஸை பார்த்து கத்துக்கிட்டார். தேவன் கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கி கத்துக்கிட்டார். கரெக்டுங்களா? நிறைய நிறைய பண்றாரு. என்ன நடக்கும், ஏது நடக்கும், சயின்ஸ், பயாலஜி, பிசிக்ஸ் எல்லாமே அவருக்கு என்ன ஆயிடுச்சு, தேவன் ஏதோ கத்து கொடுத்துருக்கிறார். சரிங்களா? ஏதோ ஒரு வகையில கத்து கொடுத்துருக்கிறார். இப்ப கரெக்டா கண்டுபிடிக்கிறார் பயாலஜி. இவள் என் எலும்பின் எலும்பு, என் மாம்சத்தின் மாம்சம். ஏன்னா டாக்டரா படிச்சாரு. கரெக்டா இல்லைங்களா? கண்டுபிடிச்சிடறாருல. அப்ப he gained the knowledge for 1 year or 2 years. அதான் நம்ம ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருந்த அந்த நாட்கள். அவரோட செஞ்சிருக்கார் அப்படின்னா என்ன சொல்லிட்டு பாரு. ஆஸ் அ பேரண்ட் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பேரண்ட் என்ன பண்ணிருப்பாங்க, சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களே பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு. அது போல தேவன் ஆதாம் தான் குழந்தை. அப்ப எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப ஒரு ஐஐடி ப்ரொஃபஸர் வந்து டீச்சிங் பண்றாங்கன்னா எல்லாம் அங்க ஓடுறாங்க. ஏன்னா அவர்கிட்ட நாலேஜ் நிறைய இருக்கும், நிறைய விஷயம் இன்புட் கிடைக்கும், நிறைய கத்துக்கலாம்னு ஓடுறாங்க இல்லையா? ஒரு பெரிய ப்ரொஃபஸர் இருக்காங்க, பெரிய டாக்டரேட் ப்ரொஃபஸர் வந்துட்டாங்க, பாப்புலரா இருக்காங்க, அவங்களோட டீச்சிங் கேட்க என்ன பண்றாங்க, எல்லாம் ஓடி போய் நிறைய நாலேஜ் கிடைக்குதா இல்லையா? அது மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்ல படிக்கிறவங்க நல்லா சைன் பண்றாங்களா இல்லையா? இப்போ ஐஐடியில போறாங்க, இதுல போறாங்க, மெடிக்கல்ஸ்ல நல்ல இதுல போறாங்க அப்படின்னா அவங்க சைன் பண்றாங்களா இல்லையா? தேர் கெய்னிங் சம் நாலேஜ் மோர் தென் அதர்ஸ். கரெக்டுங்களா? இப்ப யார் கத்துக் கொடுக்கணும், யார் கத்துக் கொடுக்குறாரு ஆதாமுக்கு? எப்பேற்பட்ட டீச்சர்? ஐஐடி டீச்சர் அவரு, இல்ல வேற ஏதாவது எம்ஐடி டீச்சரா, இல்ல வேற ஏதாவது டீச்சரா? அவர் தான் எல்லாத்துக்குமே, அவர் தான். அப்ப அவர் கத்து கொடுத்த ஒரு காரியம். அது இல்லாம ஆதாமுடைய நாலேஜ் செம ரிசெப்டிவ், மெமரி எல்லாமே கெப்பாசிட்டி ரொம்ப இருக்கு. 100% கத்து கொடுத்துருப்பாரு. நாமள பிரெயினை 1% தான் யூஸ் பண்றோம், அதுவும் பண்றது இல்ல இல்லையா? இல்லையா? மீதி 10 பார்ட் சும்மா தான் போகுது நமக்குலாம். அப்ப ஆதாம் வந்து 100% என்ன இருக்கும், அவருக்கு போயிருக்கணும். ஆனா தேவனுடைய சாயலை ஃபுல்ஃபில் பண்ண முடியல. ஏன்னா நன்மை தீமை என்னன்னு அவருக்கு தெரியல. சரிங்களா? தீமையின் அனுமதி அங்க சொன்னாரு, இது தீமைன்னு. ஒருவேளை அவர் கேட்டிருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்? ஏதேன் தோட்டத்திலே அவருக்கு குழந்தை பிறந்திருக்கும். பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் தானே ஒரு ப்ராமிஸ். அங்கேயே குழந்தை பிறந்திருக்கும். கரெக்டுங்களா? அடுத்து போக 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 ஏதேன் தோட்டத்தை ஒரு சின்னதா கிரியேட் பண்ணி வச்சிருந்தாருல, அத ஆடாமும் அவங்க பிள்ளைங்களுமே சேர்ந்து இப்ப எப்படி பண்ணிட்டு இருக்கோம் நம்மலாம், டெசர்ட் எல்லாம் மாத்திட்டு இருக்கோம் இல்லைங்களா? அது மாதிரி அவங்களும் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணி பூமி ஃபுல்லா நிரப்பியிருப்பாங்க. அப்படிதானே ஆக போகுது இனிமேல். இப்ப கூட அதுதான் நடக்க போகுது. ரைட்டா? ஆனா டிலே ஆகி நடக்கிற மாதிரி. எப்ப 7000 years இந்த ஈபோக் டேஸ்ல காடோட பிளான் என்ன அப்படின்னா, பிளான் பூமியை பலுகி பெருகி பூமியை நிரப்பணும் மனுஷங்களால. அதுதான் பிளான். கரெக்டுங்களா? அதுக்கு இடையில என்னாச்சு, சாட்டான் வந்து தப்பு பண்ணனால அதை காடே என்ன பண்ணிக்கிறார், தனக்கு ஃபேவரா யூஸ் பண்ணிக்கிட்டு தீமையை கத்து கொடுத்துறாரு. இன்ஸ்ட்ரக்ஷன் பை இன்ஸ்ட்ரக்ஷன் அவருக்கு செட் ஆகல அப்படிங்கிறதுனால பை எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டாரு. அவ்வளவுதானே தவிர நடக்க போறது என்ன, ஃபைனலா பூமி எல்லாம் ஏதானா மாறப்போகுது. தேவனோடு மனுஷன் ஒப்புரவாக போறான், தேவனுக்கு கீழ்ப்படிச்சு நடக்க போறான். கரெக்டுங்களா? இதுதான் நடக்க போகுது. சரிங்களா? இதுதான் டோட்டல் கிரியேஷனுடைய நான் ஒரு இது சொல்லியிருக்கேன். அப்ப ஆதாம் படைக்கப்பட்டப்ப அவரு வசனம் இருக்கு யோபுல எல்லாம், பால் போல் வார்த்து இது மாதிரி வார்த்து இது படைக்கப்பட்டாலும் அவருடைய ரிசெப்டர் நல்லா இருந்துச்சு, பர்ஃபெக்டா இருந்துச்சு அவருடைய பிரெயின். இல்லைங்களா? ஒரு ஃப்ரெஷ் மொபைல், ஃப்ரெஷ் கம்ப்யூட்டர் எப்படி எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்குது எல்லாரும் இல்லைங்களா? மெமரி ரேம் ஜாஸ்தி போடுறது அப்படி இருக்கு
நம்மளுடைய இந்த கல்ச்சர்ல சொல்றதுக்காக சொல்றேன். ஒருவேளை ரசல் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றப்ப வேற மாதிரி பண்ணுவார். ஏன்னா அவர் காலத்துல கம்ப்யூட்டர் இல்ல இல்லைங்களா. அவர் காலத்துல அவர் இந்த ஸ்ப்ரிங்கு, பல்பு, எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரி அவருக்கு காலத்துல இருந்த டெக்னாலஜி வச்சு நிறைய எக்ஸ்பிளைன் கூட பண்ணியிருக்கிறார். சரிங்களா, அவர் காலத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு நிறைய. நாம இப்ப கம்ப்யூட்டர் தான் எடுத்துக்கலாம், கிளவுட் ஸ்டோரேஜ் எடுத்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் அப்ப இல்லை. ஸோ புரிஞ்சுங்களா கொஸ்டின்? இப்போ ஆன்சர் புரிஞ்சா? ஸோ ரிசெப்டர்ஸ் நல்லா இருந்துச்சு, அவங்களோட பெர்ஃபெக்ட் பாடி இருந்துச்சு, பெர்ஃபெக்ட் பிரெயின் இருந்துச்சு, எல்லாமே இருந்தனால போதும். ஒரு வருஷம் கோர்ஸ் அவருக்கு போதும். ஒரு வருஷத்துல இது பண்ணோன்னே இனிமேல் இவன் தனியா இருப்பது நல்லது இல்லை, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. இனிமேல் பலிகி பெருகி நிரப்புறதுக்கு இவன் தனியா இருக்கிறது சரியில்லை, அதனால என்ன பண்ணியாகணும், துணை கொடுத்தாகணும் அப்படின்னு ஈவால இன்ட்ரெஸ்ட் பண்றாரு. அப்பா ஒரு மெடிக்கல் டாக்டரா இருந்திருக்காரு, கரெக்டா கண்டுபிடிச்சாரு. இவளை என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சம் தான் இருக்காரு, கரெக்டா அதையும் கண்டுபிடிச்சிட்டாரு. கரெக்டா, அது பெரிய டெஸ்ட் அவருக்கு. எல்லாத்துலயும் ஜெயிச்சு வந்தாரு. ஒன்லி இந்த ஏவாளுடைய சப்போர்ட்டோட இவர் கரெக்டா இருக்காராங்கிற டெஸ்ட்ல ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரிங்களா, இந்த பேராகிராஃப் இதோட அப்படி நிப்பாட்டிடலாம். இப்ப நம்ம திரும்ப ஆரம்பிச்சோன்னா என்ன டைம் ஆகும்? ஸோ இதோட நம்ம நிப்பாட்டிக்கலாம். பாட்டு பாடிட்டு நம்ம முடிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம ஆனா இந்த ஒரு வசனத்தை எடுக்க போய் எவ்வளவு கொஸ்டின்ஸ் வருது பாருங்க. நம்ம டிவைன் பிளான்லயே கன்ஃபியூஷனா இருந்திருக்கோம். கரெக்டா? அப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம். இதுல உங்களுக்கு இப்ப நம்ம பேசுனதுல ஏதாவது ஆடட் பாயிண்ட்ஸ் இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. அவர் தானே படிச்சது, இயேசு கிறிஸ்து தானே படிச்சது. தேவன் என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் தேவன் தான் பண்ணாரு அப்படின்னு சொன்னாலும் யார் மூலியமா பண்ணாரு? இயேசு கிறிஸ்து. தேவன் அந்த அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து கொடுத்தாரு. ஜீவனை கொடுக்கறது யாரு? நாசியிலே சுவாசத்தை ஊதினார் அப்படின்னா அந்த அத்தாரிட்டி, அந்த அதிகாரம் அது தேவன் வச்சிருந்தார். இயேசு கிறிஸ்து வந்து ஒரு கிராஃப்ட்ஸ் மேன் சொல்லலாம். இப்ப நீங்க ஆபரேஷன் பண்றீங்க, டாக்டர்ஸ் எல்லாம் அவங்களாம் யாரு? மெக்கானிக்ஸ். கரெக்டுங்களா? இருக்கிறத விட்ட வைப்பாங்க, இந்த நரம்பு இந்த நரம்பு படிச்சிருப்பாங்க, இந்த நரம்பு இந்த நரம்பு ஒன்னா வச்சு கட்டணும், இதை இந்த மசில் இதோட சேரணும், இந்த டை வந்து இங்கே இருக்கணும், இது இருக்கணும், இது படிச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்க? ஜஸ்ட் காடு கடவுளை நம்பி தான் அவங்க சைன் போடுறது. Symbolically, every hospital will have temples. And the city ஆகட்டும், whatever it may be. யோசிச்சு பாருங்க, நாம நைட் தூங்குறோம், என்ன பேசிட்டு நைட் தூங்குறோம், காலையில எழுந்திரிப்போமான கேரண்டி இல்ல. கரெக்டா? நைட் தூங்குறோம், நம்ம காலையில எழுந்திரிப்போமான இந்த கேரண்டி இல்ல. யோசிச்சு பாருங்க, ஐசியூல இருக்க ஒரு பேஷண்ட், அவரு ரிஸ்கோட போய் தூங்க போறாரு. அன்னைக்கு நைட்டு எல்லா ரிஸ்கும் இருக்கு, எந்த கேரண்டி இல்ல, நமக்கே கேரண்டி இல்ல நல்லா இருக்கும். இந்த பெயின் இருக்கும் வீட்டுல தெரியல, இந்த பெயின் இருக்கும் வீட்டுல வீட்டுல அவங்கள வந்து ஒரு பூரணமா ஆக்குற ஒரு வேலை நடக்கும் பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து இப்ப இயேசு கிறிஸ்து சர்வதமே படிச்ச வரைக்கும் தேவன் கையில இயேசு கிறிஸ்து வந்தாச்சு, எல்லாம் அவங்க வந்து எல்லாரும் தெரிஞ்சுட்டாங்க.
இப்ப பாத்தீங்கன்னா இது இல்ல, அது எப்படின்னா அதுவும் தேவன் தான் ஆரம்பிச்சு விட்டாரு. அதான் ஏவாள்ல இருந்து பலி பெருகி பூமி நிரப்புல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டார் இல்லையா? அது நடந்துகிட்டே இருக்கும். எப்போ வரைக்கும் அது நடக்கும்? பலி பெருகி பூமி நிரப்புங்கிற கண்டிஷன் முடிகிற வரைக்கும் நடக்கும். நிரப்புங்கள் அப்படிங்கிற அந்த லா, அவர் கொடுத்த லா அது இல்லைங்களா? அந்த லா முடிஞ்சிருச்சுன்னா, அந்த ரூல் முடிஞ்சிருச்சுன்னா பிறக்காது, ஸ்டாப் ஆயிடும். புரியுதுங்களா? இப்போ பிறக்கிறது எப்போ பிறக்குது எல்லாமே அந்த ஒரு மெக்கானிசம் தேவன் கையில் தான். அதுக்கு ஜீவன் கொடுக்கறது தேவன் அத்தாரிட்டி கொடுக்கறது தேவன் இல்லைங்களா? இப்ப தாயின் வயிற்றுல இருக்கும்போது தாயினுடைய சுவாசத்தை அந்த குழந்தை என்ன படிக்கும், சுவாசிச்சு வெளியே வந்தாலும் ஒரு கதறி அழுது ஒரு ஹார்ட் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா? அந்த அத்தாரிட்டி தேவன் தான். இயேசு கிறிஸ்து தேவன் தான் வாங்க. அந்த புதிய தேவ தூதர்கள் அந்த வேலைகளை செய்வாங்க. சோ இப்போ இங்க ஒரு கேள்வி நம்ம பார்த்தோம், ஆதாம் ஜீவிக்கிற ஒரு மனிதனா இருக்காங்க. ஆனா இயேசு கிறிஸ்து ஜீவன் கொடுக்கிற ஆதாமா வந்திருக்கா? அந்த உயிர்த்தெழுதல், ஆமா, உயிர்த்தெழுதல் ஜீவன் எல்லாருக்கும் நீதியை திருப்தி செய்யறதுக்காக தேவனுடைய நீதியில என்ன இருந்துச்சு? ஜீவனுக்கு ஜீவன் அப்படிங்கிற ஒரு நீதி இருந்துச்சு. அந்த நீதியை திருப்தி செய்யணும் அப்படின்னா இன்னொரு ஜீவன் அதுக்கு பரிகாரமா அது ஓகே. இப்ப நம்ம உயிர்த்தெழுதல் நமக்கு வந்தப்போ இயேசு கிறிஸ்து தான் அந்த பிதாவா இருக்கிறாங்க. எதுக்கு? ஜீவனுக்கு, நித்திய ஜீவன் அவங்கதான் கொடுக்க முடியும். அதனாலதான் மற்ற உலக ஜனங்கள் எல்லாருக்கும் ரெசரக்ஷன்ல அவங்கதான் ஜீவன் கொடுக்கிற மாதிரி தான் படிச்சுட்டே வரும். இந்த விஷயத்துல நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரியல, வசனம்லவே நமக்கு தெரியுது பிதாக்கள் வந்து குமாரலா. ஆமா, ஜீவன் கொடுத்திருக்காரு. அவருடைய ஜீவனை உயிர்த்தெழுப்பினது யாரு? தேவன். அவருடைய இதே யார் கட்டுறதுன்னா சர்வ வல்லமை வாங்கிட்டாரு. ஆமா, அவர் வந்து முன்ன மாதிரி இல்ல, முன்னாடி வல்லமையில இருக்காரு, இப்ப என்ன ஆயிடுச்சு? சர்வ வல்லமை வாங்கிட்டாரு இருக்கு. அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு, ஜீவன் கொடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா அவர் செய்வாராங்கிறது டவுட். அவர் ஏன்னா என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் சரிங்க, அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. அவருக்கு வணக்கம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எல்லா சர்வ வல்லமையும் வாங்கிட்டாரு. அவருக்கு எல்லா தகுதியுமே இருக்கு இயேசு கிறிஸ்து. இருந்தாலும் என்னுடைய இது சரியா அதை வந்து பிதாக்கிட்டதான் ஒப்படைப்பான்னு தோணும். ஏன்னா அந்த சாத்தான பண்றது கூட அவர் என்ன பண்றது, அவருக்கு அதிகாரம் இருந்தாலும் அவர் அது போய் சில தேவன் ஒப்பு கொடுக்கிறார். அழிக்கிறது ஓகே, நான் ஜீவன் கொடுக்கறது. இப்ப நமக்கு உங்களோட சத்தம் கேட்டு எல்லா அந்த கலர்கள் நுண்டி திறக்கப்பட்டு எல்லாரும் உயிர்த்தெழுதல் வந்துருவாங்க அப்படியும் நம்ம பாக்குறோம். அது ப்ராசஸ். ஒரு ஜீவன் இப்போ பிறகுது, அது வந்து தேவன் தான் கொடுக்குறாரா அப்படின்னு கேட்டாங்க. அது ஆரம்பத்திலே தேவன் அந்த ப்ராசஸ் போகுது. அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், போகும். நம்ம ஒண்ணு இண்டிவிஜுவலா நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஜீவன் கொடுக்குற விஷயம், இந்த விஷயம் எல்லாம் வந்து ஒரு அந்த ரூல்குள்ளே போயிடுது. இப்போ தேவன் கண்ட்ரோல் தான் எல்லாமே, டோட்டலா அந்த ரூல்குள்ள லாக்குள்ள வந்துடும். கரெக்டா? அதை செய்யறவங்க செய்யணும். நம்மளே நம்ம ரொம்ப பெருசா நினைச்சிட்டு நம்ம ஒரு மெக்கானிசம் மிஷின் தான் அப்படிங்கிறத மறந்துட்டு நம்ம ரொம்ப சரி. ஃபார் எக்ஸாம்பிள் புது சிருஷ்டி நாம இப்ப இருக்கோம். நாம வந்து உயிர்த்தெழுதலுக்குள்ள வரோமா இல்லையா? ஞானஸ்நானம் எடுத்தது மூலமா நம்ம புது சிருஷ்டியாக வரோம். இது யார் கொடுக்குறா? அந்த புது சிருஷ்டி சிந்தையை யார் கொடுக்குறா? ஜீவனை யார் கொடுக்குறா? பிதாதான். பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஏன் இயேசு கொடுக்க முடியாதா? முடியும். ஆனா அவர் அங்கதான் ஒப்படைக்கிறார். அவர் அந்த அத்தாரிட்டி எல்லாம் எடுத்துக்கிறது இல்ல. ஒரு லிமிட் வரைக்கும் தான் அவரு தேவன் சொல்றாரு. இருங்க, தேவன் வந்து என்ன சொல்றாரு? தேவனே அப்படின்ட்டாரு. யாரு? இயேசு கிறிஸ்துவையும் பார்த்து ஒரு தேவன் டைட்டில் கொடுத்தாரு. ஆனாலும் தேவனே அப்படின்னு ஒரு வார்த்தை.
உம்முடைய தேவன் உங்களை காட்டிலும் விடாவா இருக்காரு, பெரியவரா இருக்காரு. அப்ப அந்த அதிகாரம் இருக்கா, அவன் டச் பண்ண பார்த்தான், முடியாதுன்னு அடுத்தது அவன் டச் பண்ணணும்னு நினைச்சாலும் முடியாதுங்கிறது என்னோட நினைப்பு. அவர் அதை விரும்பல. நல்லா போதுறேன்னா கூட அந்த விஷயத்தை கூட அவர் நம்ம படிச்சது வரைக்கும் கேட்டது வரைக்கும் பாத்தீங்கன்னா தேவன் அதாவது இயேசு கிறிஸ்து அவரோட பவர் இருக்கணும், அவருக்கு இம்பலா இருக்கணும், அந்த பவர் அவர் யூஸ் பண்ணல, விரும்பல. அவருக்கு முதல்ல வச்சதுன்னா பிதாவை மட்டும் தான் முதல்ல இருக்கு. அதுதான் விஷயம். இல்ல எல்லாத்தையும் தேவனுடைய குணலட்சணம் கூட அதுதான். தேவனுடைய குணலட்சணம் கூட அவருக்கு எல்லா அதிகாரமும் இருந்தாலும் நீதியின்படி வரப்ப சில வேலையை அவர் கண்ட்ரோல் பண்ணிக்கிறார் தானே. தேவ சமாதானம் அப் அண்ட் டவுன் அதை கண்ட்ரோல் பண்ண அவருக்கு தெரியும். அவரோட லிமிட் தான் நம்ம எப்படி இந்த டேம்ல இருக்க வாட்டர் மாதிரி கரெக்ட். ஆனா ஒரு கண்ட்ரோல் இருக்கு. ஜீசஸ் வழியா தான் ரிசர்வ் ஆயிடும் டேம். அதுல தண்ணி வர்றது வந்து ஜீசஸ் தான், அது அவர் மூலியமா தான் நான் கொடுப்பேன்னு அவர் சொல்லிட்டாரு. கரெக்ட்ல அதுக்காக இந்த டேம் நான் அதை ரிசோர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன்னு சொல்ல மாட்டாரு. கேட்டுங்களா, நான் கண்ட்ரோல் பண்றதுனால தான் அப்படின்னு அவர் சொல்லுவேன். நீங்க அழிச்சிருக்கீங்க இல்லையா? தேவன் அப்படிதான் சிஸ்டம். தேவன் எப்போதுமே பெரியவராக தான் இருக்கிறாரு, மாற்றமே இல்லை. அதை மாற்ற முடியாது. பிதாவாகிய தேவன் என்னைக்குமே பிதாவாகிய தேவன். அவருக்கு ஈடு இணை இயேசு கிறிஸ்து ஆகவே முடியாது. சரிங்களா, ஒரு லிமிட் இருக்கு. சர்வ எல்லாமே கொடுத்தாலுமே பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்து என்ன ஆகும், என்னைக்குமே கீழ்படிச்சுதான் நிக்கிறார் அப்படின்னு தான் வசனம் இருக்கு. என்னைக்குமே நான் கீழ்படிச்சுதான் சொல்லியிருந்தா நம்ம என்னைக்கா இயேசு கிறிஸ்து ஆகுமா? சான்ஸ் இருக்கா? அந்த சராசரத்தை படைச்சோமா இல்ல பண்ணுமா? என்ன நமக்கு சொல்லிட்டாலும் நம்ம மாறிட முடியுமா? அவரே சொல்றாரு இல்லாதவங்க அந்த லிமிட்டுக்கு நம்ம யோசிச்சோம்னா மைண்ட் எல்லாம் தெரியும். ரெண்டாம் ஆதாம் இயேசுக்கு ரெண்டாம் ஆதாம். ஆதாமை வந்து அவர் மண்ணினாலே உருவாக்குறாரு. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து டைரக்டா உடம்பு என்ன டீகம்போஸ் ஆகிடுது இல்லையா? நம்ம சிஸ்டம் அப்படிதான். நம்ம வந்து மாலிகுலர் கேள்வி என்னன்னா இயேசு கிறிஸ்து உருவாக்கி சந்தானத்துக்குள்ளதானே ஆடாம் சந்ததிக்குள்ளதானே எல்லாருமே மீட்கும் பொருளா கொடுக்கணும். ஈடுபலி கொடுக்கணும்னா அந்த ஆடாமுடைய சந்ததியில தான் திறக்கணும். திருப்பி அந்த ரிசர்வேஷனுக்கு எல்லாருக்கும் வராது தானே, திருப்பி ஆடம் வர முடியாது தானே. கிருஷ்ணன் அவதாரம் எடுத்து வந்தாரு, இவர் அவதாரம் எடுத்து வந்தாரு, அவர் அவதாரம் எடுத்து வந்தாருன்னு அந்த மைத்தாலஜி அதெல்லாம் உடைக்கிறாங்க. இதுலயும் இன்னொரு டவுட். ஆதாம் வந்து அந்த எதிர்த்தொழில பண்ண பாவத்தினால பாவத்தில் பொருள் அப்படின்னும் போது மரியாதையோட வயதுல வந்து பண்ண இயேசு கிறிஸ்துவ வந்து இது பண்ணா கரு உருவாச்சுன்னா, சோ அப்போ பொறுக்கும் போது இயேசு கிறிஸ்துவ வந்து பாவத்துல அப்படிதான் கொஸ்டின். ஏன்னா இப்ப அந்த வசனமே கிளியரா இருக்கு. தகப்பன் சித்தத்துல அவர் பிறக்கல. எப்படி ஒரு முறையான மனுஷங்க பிறக்கிறாங்க இப்ப அது மாதிரி அவர் பிறக்கல. பட் இருந்தாலும் வந்து மரியாதையோட வயதுல இருக்கும்போது அங்க என்ன இருந்திருக்கும் அப்படின்னா, முழுக்க முழுக்க தேவன் அந்த இவங்களுடைய இதை வந்து பியூரிஃபை பண்ணியிருக்கணும். இல்லாட்டி அது அந்த இது டாமினேஷனை கொடுத்துருக்கணும். அதுக்கு உங்க ஒரு கேள்வியே மெடிக்கல் லைன்ல தான் நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு ஒரு மெடிக்கல் சப்ஜெக்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அதான் சொல்றேன், உங்களோட கேள்விக்கு இங்க ஒரு கேள்விதான் ஆன்சர். எப்படின்னா இயேசு கிறிஸ்து எவ்வளவு அடையாளங்கள் அற்புதங்கள் பண்ணிருக்காங்க. சில குருட்டாத்துக்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, அவங்களோட உம்மு நீர்னால மண் எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணிருக்காங்க. அவங்க நேரவா பண்ணிருக்கலாம் தானே, அந்த சக்தி அவங்க இருக்குது. இது எப்படி மெட்டீரியல் யூஸ் பண்ணி அவங்க பண்ணிருக்காங்க?
சேம் ஏதோ ஒரு லாஜிக் இருக்கு இல்ல, அது மெடிக்கல்ல ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. நான் சொல்றேன், ஒரு சப்ஜெக்டா இருக்கு. மெடிக்கல் படி அவரு ஏவாளுடைய டாமினேஷன் இல்ல. ஏவாள் வந்து ஜஸ்ட் ஷீ, அவங்க வந்து ஒரு பாதுகாக்கிற ஒரு பெட்டகம். ஒரு குழந்தை பிறக்கணும்னா ஒரு சிஸ்டம் தேவை இருக்கு இல்ல. இப்ப குளோனிங் இது டெஸ்ட் டியூப் பேபி அப்படி டெஸ்ட் டியூப்னாச்சும் வேணும் இல்லையா? கரெக்டுங்களா? எந்த சித்தமுமே இல்லாம குழந்தை பிறக்க முடியுதா இல்லையா? கரெக்டா? டெஸ்ட் டியூப்னு ஒண்ணு தேவை இருக்கா இல்லையா? கரெக்டுங்களா? அவங்க அவ்வளவுதான். வசனம் என்ன அவங்களை பத்தி சொல்லுதுன்னா, ஸ்திரீகளில பிறந்தவர்கள பரிசுத்தம் உள்ளவங்க அவங்க தான். அப்படின்னா என்டையர் வேர்ல்டுல இருக்கிற மொத்த ஸ்திரீகள்ல இருக்கிற 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 குட் யூதருக்குள்ள பிரதர், யூதருக்குள்ள என்னன்னா இயேசு கிறிஸ்து யூதருக்குள்ளதான் வரணும். அது கரெக்ட். இருந்தாலும் ஸ்திரீகளுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டா, ஏன்னா அவுட் ஆஃப் யூதர் வந்து யாருமே எலிஜிபிளே கிடையாது. கண்டிப்பா கரெக்டுங்களா? யூதர் தான் இருக்கிறதுல கரெக்டுங்களா? இருக்கிற ஜெனரேஷன், நேஷன்ஸ், ட்ரைப்ஸ் இதுல எல்லாத்துலயுமே இப்ப கூட எல்லாருக்கும் தெரியும் யூதர்கள் தான் டாப். அந்த டாப்ல ஒரு ஸ்திரீ டாப். அதான் எப்படி சொல்லலாம், எப்படி சொல்றதை விட அதாவது நம்மளே இவ்வளவு பாவம் நாமளே வந்து ஆக்சுவலா அப்படின்னு போது அவ்வளவு பெரிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து ஒரு மனுஷன், அது மனுஷ வயத்துல வந்து பிறக்கிறான் போது தேவன் வந்து எவ்வளவு கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. மெடிக்கலி பாசிபிள் ஒரு டாக்டர் ஒரு சப்ஜெக்ட் இருக்காரு, ஒரே சப்ஜெக்ட் இருக்காரு மெடிக்கலி பாசிபிள் சொல்லிட்டு. ஏன்னா இப்போ உள்ள அந்த குளோனிங் மெத்தட், குளோனிங் டெஸ்ட் டியூப் இதெல்லாம் பண்றாங்க இல்லையா? இது வந்து தகப்பன் தாய் சித்தமே இல்ல. ஜஸ்ட் தகப்பன் தேர்ந்து ஒரு இதை எடுத்துட்டு அதுலயே முடிச்சிடறாங்க. தாயோட இது கூட ரிமைன்ஸ் கூட எடுக்கிறது இல்லையா? தகப்பனுடைய ஆமா மெடிக்கல் ஸ்டடி தகப்பனுடைய குரோமோசோம் மட்டும் எடுத்து அந்த இதை மட்டும் எடுத்து டெஸ்ட் டியூப்ல போட்டு விமன்ஸோட தேவையில்லை, மிக்ஸ் பண்ண தேவையில்லை. வந்து ஒரு இது ஆங்கிலேயர் இங்கிலீஷ்கார கண்டுபிடிச்சப்போ பிளட் டெஸ்ட் பண்ணும்போது குரோமோசோம் வந்து வேறுபடுது. நம்ம நார்மலா வந்து XY குரோமோசோம் இருக்கும், பட் அதுல வந்து வேறு வயில ப்ரூவ் பண்ணாம சாம்பிள்ஸ் எடுத்து அதான் ஒரு ஸ்டடி இருக்கு. நான் டாக்டர்ஸ் வச்சு தான் ஆக்சுவலா ரீசன்ட்டா பார்த்தேன். ராத் வாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1980 வந்து அவர் ஸ்டடி பண்ணிருக்காரு. ஏதோ ஒரு கேள்வி. சோ இதுல வந்து அந்த ஸ்டடில அதெல்லாம் எடுக்கிறாரு. ஒரு ஃபாரின் பிரதர் தான் சொல்றாங்க, நம்ம பிரதர் அதை எடுக்கிறாரு. அந்த பெட்டகம் வந்து எடுக்கும்போது அது வந்து இருக்கு. தட் இஸ் சோ கிளியர். அது எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட். பேரண்ட்ஸ் டாமினன்ட் கிறிஸ்டியன்ஸ் கூட தே ஆர் அண்டர்ஸ்டாண்ட். வேர்க்கஸ்தர் மார்க்கத்துல கூட அவங்க கூட அண்டர்ஸ்டாண்ட். ஆணுடைய பெண்ணோட இது அந்த தேவையே இல்லை, தேவையில்லாம இந்த குளோனிங் பண்ண முடியும் அப்படிங்கிறது. இப்ப கோழி எல்லாம் இருக்குல்ல பாத்தீங்களா, கோழி குளோனிங் மெத்தட் அதை கூட என்ன பண்றாங்க, எந்த ஒரு இதுவும் இல்லை, முட்டையில டேரக்டா இதுல போட்டு அப்படியே உருவாக்கிறாங்க. இப்ப டெக்னாலஜி வந்துச்சு. அது தேவை என்னன்னா ஃபுட்டு, அந்த ப்ராப்பர் நரிஷிங், அதுதான் தேவை. அது வந்து அது இந்த குழந்தை வளர்றதுக்கு ஏவாட்ட தான் இது இந்த இப்ப இருக்க டெக்னாலஜி தான் ஃபீட் பண்ணிருப்பாங்க. நிறைய